ஜார்ஜ், நம்ம வேலை விஷயமா ஒருத்தரை பார்க்க போறோம். கண்டிப்பா நிச்சயமா வேலை கிடைக்கும். இப்ப என்னால வர முடியாது. எதுக்குடா? சரியா 9 மணிக்கு நாங்க குடும்ப ஜெபம் பண்ணுவோம். டேய் ஜார்ஜ், நம்ம எதிர்கால வாழ்க்கை பிரச்சனைக்காக தானடா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவரை துதிக்க வேண்டிய நேரத்துல ஆண்டவரை தான் துதிக்கணும். அந்த நேரத்துல வேலை எதுவும் செய்ய நான் விரும்பலப்பா. என்ன இப்படிதான் வளர்த்துருக்காங்க. நான் ஜார்ஜ் ஏதோ தத்துவம் பேசிட்டு இருக்கிறேன். நானும் தான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தோம். நானும் தான் ஆலயத்துக்கு போறோம். நானும் தான் சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். சத்தியத்தை கேட்கறது நல்லது, கேட்கிறபடி நடக்கிறதா ஆண்டவருக்கு பிரியம், நமக்கும் நல்லது. அதுக்காக நம்ம வேலை வெட்டி தடாம எப்பவும் இப்படியே சொல்லிட்டு இருந்தா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடினால பிறகு இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுப்பார். வேலைகளை தேடவும் ஆட்களை பார்க்கவும் எவ்வளவோ நேரம் இருக்கு. அந்த நேரங்களை விட்டுட்டு ஆண்டவர் துதிக்கிற நேரத்துல அலையிறது நல்லதில்லை. அப்படி அலையிறதுனால நாம எதையும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. நீங்க வேணா போயிட்டு வாங்க, நான் வரமாட்டேன். இயேசுவுக்கு நன்றி சொல்லுவே, என் ராஜாவுக்கு நன்றி சொல்லுவே. இயேசுவுக்கு நன்றி சொல்லுவே, என் ராஜாவுக்கு நன்றி சொல்லுவே. சீரழிந்து கிடந்த என்னை இயேசு சீர்படுத்தி நடத்துகிறார். சீரழிந்து கிடந்த என்னை இயேசு சீர்படுத்தி நடத்துகிறார். கேட்பாரற்று கிடந்த என்னை இயேசு கரங்களை பிடித்து கொண்டார். கேட்பாரற்று கிடந்த என்னை இயேசு கரங்களை பிடித்து கொண்டார். இயேசுவுக்கு நன்றி சொல்லுவே, என் ராஜாவுக்கு நன்றி சொல்லுவே. இயேசுவுக்கு நன்றி சொல்லுவே, என் ராஜாவுக்கு நன்றி சொல்லுவே. பாழடைந்து கிடந்த என்னை இயேசு பரிவுடன் பார்த்து விட்டார். பாழடைந்து கிடந்த என்னை இயேசு பரிவுடன் பார்த்து விட்டார். பட்டமரமான என்னை இயேசு பசுமையாய் மாற்றி விட்டார். பட்டமரமான என்னை இயேசு பசுமையாய் மாற்றிவிட்டார். இயேசுவுக்கு நன்றி சொல்லுவே, என் ராஜாவுக்கு நன்றி சொல்லுவே. இயேசுவுக்கு நன்றி சொல்லுவே, என் ராஜாவுக்கு நன்றி சொல்லுவே.
கிடந்த என்னை இயேசு வசனத்தால் வேலி அடைத்தார். வேலியின்றி கிடந்த என்னை இயேசு வசனத்தால் வேலி அடைத்தார். வல்லமையின் ஆவியை தந்தார். இயேசு வெற்றியுடன் வாழ செய்கிறார். வல்லமையின் ஆவியை தந்தார். இயேசு வெற்றியுடன் வாழ செய்கிறார். இயேசுவுக்கு நன்றி சொல்லுவேன், என் ராஜாவுக்கு நன்றி சொல்லுவேன். 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 ஏங்க நீங்க பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஆமா கிருபா, நான் பாடாம இருக்க முடியுமா? ஆண்டவரை துதிக்காமல் இருக்க முடியுமா? இந்த உலகத்திலே சீரழிந்து கிடந்த என்னை, கேட்பாரற்று கிடந்த என்னை, பாழடைந்து கிடந்த என்னை, பட்டமரமா கிடந்த என்னை தம்மிடத்தில் அழைத்து ஆற்றி தேற்றி அணைத்து ஆசீர்வதித்து இப்படி பசுமையாய் வைத்திருக்கிற நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கத்தான் முடியுமா? நாரெல்லாம் நன்றி 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 என்று ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஜார் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்திலிருந்து 11 வசனம் வரையிலும் படிப்பா. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவித்து உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த பாகத்தை அடிக்கடி நம்முடைய போதகர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். எதற்காக பிரசங்கிக்கிறார் தெரியுமா? எப்பவும் பிசாசானவன் நம்மோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். எப்படியாகிலும் நம்மை அவனுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இதுதான் அவனுடைய தீவிரமான வேலை. நமக்கு விரோதமாக கிரியை செய்யும் பிசாசின் கிரியைகளை அழித்து நாம் கிறிஸ்துவுக்குள் வெற்றிகரமாக வாழ்க்கை வாழ்வதற்கு தேவனோடு கூடவே நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அவருடைய வல்லமையை பெற்று அவருடைய பலத்த கரத்தில் அடங்கியிருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது பிசாசு ஓடி விடுவான். டேய், எங்கடா போற? ஏம்பா, இன்னைக்கு என்ன நாள்னு கூட உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும்டா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை எங்க போவாங்க? ஏண்டா, ஒரு நாளைக்கு ஒரு இடம் போற, எங்க போறேன்னு எனக்கு தெரியும். கையில பைபிளை வச்சுட்டு எங்க போவாங்க? சர்ச்சுக்கு தான் போறேன். அப்பாட, இது ஒண்ணு மட்டும்தான் தவறாம பண்றேன். எதுக்கு தான் போறியோ? என்னப்பா சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல பொழைக்க வழிய பாருடா. நல்ல சம்பாதி, பிறகு கோயிலுக்கு போ. சம்பாதிக்காம ஊரை சுத்திட்டு வந்துட்டு உனக்கெல்லாம் எதுக்குடா கோயிலு? கோயிலுக்கு ஒழுங்கா போனா ஆண்டவர் எனக்கு வேலை கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு. கடவுள் கொண்டு வந்து ஊட்ட மாட்டாருடா. எதுக்குண்ணா கஷ்டம் இல்லாம இருக்குன்னு தெரியுமா உனக்கு? 6 நாளும் வேலைக்கு போறேன். அப்படியே வருஷத்துல 1 நாள் 2 நாள் ஞாயிற்றுக்கிழமை வேலை இல்லைன்னா கோயில் பக்கம் போயிட்டு வருவேன். அப்படிதான்டா கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்துட்டு வரேன். என்னப்பா சொல்றீங்க?
நானும் என்னமோ கிடைச்ச வேலையை விட்டுட்டு தண்டச்சோறு தின்ற மாதிரி பேசுறீங்க. எங்கெங்கயோ அலையறேன், எங்க வேலை கிடைக்குது? இந்த காலத்துல வேலை இல்லைன்னு சொல்றவன பார்க்கவே ரொம்ப கஷ்டம்டா. என்னென்னமோ வேலை செய்யறாங்க. அது போல நீயும் ஏதாச்சும் செய்யணும். என்ன செய்ய சொல்றீங்க? பாவம் சின்ன குழந்தை, உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? இதோ பாருடா, இது வரைக்கும் செய்துட்டு வந்ததெல்லாம் பெருசு இல்ல. நீ சம்பாதிச்சு பெரிய ஆளா ஆகுறது தான்டா பெருசு. அதான் வேலை கிடைக்கலன்னு சொல்றேனே. எப்படியாவது சம்பாதிக்கணும். ஆனா ஒண்ணு இனிமே உனக்கு சொல்றேன்டா, நீ பணம் கொடுக்காம சாப்பிடக்கூடாது. ஐயா ஸ்தோத்திரம், வாங்க. ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்தை போலவே எல்லா குடும்பங்களும் கர்த்தருக்குள் இருக்க வேண்டும் என்றுதான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இப்போது நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அனைவரையும் அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் நடத்தி எல்லா தீங்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாத்து வருகிற எங்கள் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு பிரியமான இந்த குடும்பத்திலே நீர் செய்து வருகின்ற எல்லா நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளின் விசுவாசத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலேயும் உம்முடைய ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் உம்முடைய பிள்ளைகளோடு எப்பொழுதும் இருப்பதாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கும்பிடுங்க கும்பிடுங்க கும்பிடுங்க. இன்னைக்கு வேலைலாம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது தலைவா. நிறைய பேரை நம்ம ராஜ்யத்துக்கு ஆயத்தம் பண்ணிக்கிறேன் தலைவா. நல்லது நல்லது. நம்ம ராஜ்யத்துக்கு எல்லோரையும் கொண்டு வர மக தேடி சுற்றி திரியணும். போங்க போங்க, வேலையை ரொம்ப தீவிரமா செய்யுங்க. இந்தாம்மா, இந்த மாதத்து சம்பள பணம். இந்த மாதமும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிறார். ஆம் கிருபா, எனக்கு இந்த மாதமும் 2000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் கொடுத்திருக்காங்க. இதற்கெல்லாம் காரணமே கிருபாவின் ஜெபம்தான். ஜெபம் பண்ணலாங்க. எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம். இம்மட்டும் எங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக நடத்தியதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். என் கணவர் செய்யும் வேலையை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். என் கணவருக்கு வேலை செய்ய நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் கணவருக்கு இந்த வருமானத்தை கூட்டி கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்னங்க, இது ஆண்டவருக்கு சேர வேண்டிய தசம பாகம். இந்தாங்க. அப்புறம் ரூபா வீடு வாங்குறதுக்கு. இப்போ நான் உங்களை ஒண்ணு கேட்கணும். ஒன்னு கிருபா, எத்தனை வேண்டுமானாலும் கேளு. இந்த மாதம் அதிகமா வந்த சம்பள பணத்தையும் காணிக்கையா கொடுக்கலான்னு என்னோட விருப்பம். உங்க விருப்பம் என்னங்க? கிருபா, மனப்பூர்வமா ஆண்டவருக்கு கொடுப்பதுதான் நம்முடைய கடமை. கர்த்தருக்கு கொடுத்து குறைவுபட்டவங்க ஒருவரும் இல்லை. என் மனைவியின் விருப்பம் எதுவோ அதுதான் என் விருப்பம். அப்பாவுக்கு சோத்திரம், அம்மாவுக்கு சோத்திரம். அப்பா, ரேங்க் கார்டுல கையெழுத்து போடுங்க. கிருபா, நம்ம மகன் மார்க் ஷீட்டை பாருமா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை நன்றாக படித்து நல்ல மார்க் வாங்க நீங்க கிருபை தந்தீரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. மைக்கேல், நீ எப்பவுமே ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளையாகவே இருக்கணும். அப்படி இருந்தீனா இன்னும் அதிக ஞானத்தை ஆண்டவர் உனக்கு தருவார். அப்பா, இப்படி நான் நன்றாக படிக்கிறதுக்கு காரணம் அம்மாவும் நீங்கள் தான். அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். வா ஜார்ஜ், என்னாச்சு? இன்டர்வியூல பாஸ் பண்ணிட்டேம்மா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. இன்டர்வியூல 5 பேர் மட்டும் செலக்ட் பண்ணாங்கம்மா. ஆனா ஒண்ணு. என்னப்பா? வேலைக்கு செலக்ட் பண்ணி எடுக்கிறவங்க 2000 ரூபாய் கேட்டாரு. கொடுத்துட்டா உடனே வேலை. ஏமா இப்படி அமைதியா இருக்கீங்க? ஒன்னும் இல்லப்பா.
நாம ஆண்டவரோட பிள்ளைங்க. ஆண்டவர் எப்படி நம்ம நடத்துறாரோ அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போவும் நம்ம நடத்துவார். என்னம்மா சொல்றீங்க? ஜெபம் செய்வோம், கர்த்தர் அதிசயம் செய்வார். ஆமா, எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு ஜெபம் 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 தான். என்னப்பா ஜார்ஜ், நம்ம குடும்பம் இப்படி வளர்ந்து வருவது ஜெபனா. எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தரையே மகிமைப்படுத்தி வருகிறோம். அதனால தான் ஆண்டவர் நம்ம இவ்வளவு செழிப்பாக நடத்தி வருகிறார். இப்போவும் அம்மா சொல்றபடி ஜெபம் பண்ணு, ஆண்டவர் அதிசயம் செய்வார். அப்பா, நீங்களும் அப்படி சொல்றீங்க? உன் அம்மா என்ன சொல்றாங்களோ அதை தான்பா நானும் சொல்லுவேன். பிரசாத், எனக்கு இப்பெல்லாம் சர்ச்சுக்கு போகவே விருப்பம் இல்ல. என்னடா சொல்ற? என் அப்பாவுக்கு பணம் பைத்தியம் பிடிச்சு போச்சுடா. எங்கன்னா வேலை செய்து பணம் கொண்டு வாடான்னு பாட ஆரம்பிச்சிட்டாரு. பணம் சம்பாதிக்க போலீஸ் இல்லாதவனுக்கு கோயில் குளம் எதுக்கடான்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப கோயில் முக்கியம் இல்லடா, பணம் தான் முக்கியம். எந்த வேலைனா செய்து பணம் கொண்டு வாடான்னு என் அப்பா சொல்லிட்டாரு. ஆண்டவர் நமக்கு வேலை கொடுக்குற வரைக்கும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நம்மளை சும்மாவே விட மாட்டாங்க. சர்ச்சை விட்டா நம்மளுக்கு ஒண்ணுமே கிடைக்காதுடா. வா சர்ச்சுக்கு போலாம். ஐயோ பாவம், வேலை இருக்கிற இடத்தை விட்டுட்டு ஒண்ணுமே கிடைக்காத இடத்துக்கு போயிட்டு இன்னும் எவ்வளவு காலம் கஷ்டப்பட போறீங்க. பாவம், இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்க காலமே முடிஞ்சிடும். இப்ப என்ன சொல்றீங்க? பணம் சம்பாதிக்க வழியெல்லாம் சொல்றோம். என்ன வழி? நிறைய வழி இருக்கு. எதையோ செய்யலாம், எப்படி எப்படியோ சம்பாதிக்கலாம். சும்மா ஜோரா சில்லுன்னு வாழலாம். இப்படி நம்ம கிட்ட இருக்கிற விசாலமான வழிகளை விட்டுட்டு ஒண்ணுமே கிடைக்காத இடுக்கமான வழியா போயிட்டு இருக்கீங்களே, பழக்க தெரியாதவனுங்க. வாங்க, இப்பவே வாங்க. ஜார்ஜ், எங்க போயிருந்த? என்ன செய்யறது, வீட்டுல இருந்தா போர் அடிக்குது. அதனால எங்கேயோ வேலை கிடைக்குமான்னு அலைஞ்சிட்டு வரேன். நீ எதுக்குப்பா அலையணும்? நாம ஆராதிக்கிற ஆண்டவர் உனக்கு நல்ல வேலையை கொடுப்பார். ஆமா, கொடுத்த வேலையை செய்ய விடல, இனிமேல் கொடுக்க போறாரா? ஆண்டவர் நிச்சயமா கொடுப்பாருப்பா. சார் பஸ். அம்மா, எனக்கு வேலை கிடைச்சது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பணம் கேட்ட இடத்துலயே வேலை கிடைச்சிடுச்சுமா. நாளைக்கே வேலைக்கு வர சொல்லிருக்காங்க. இப்போ பாத்தியாப்பா ஜார்ஜ், ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்று. நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் எதையோ செய்து விடலாம் என்று நாம் நினைக்க கூடாது. ஆவியானவர் காரியங்களை வாய்க்க செய்கிற வரைக்கும் நாம் பொறுமையாகவே காத்திருக்கணும். இப்போ கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தார் என்று பார்த்தியா? இது போலவே ஒவ்வொன்றையும் ஜெபத்தினாலும் பெற்றுக்கொண்டால் அதுதான் ஜெயமான வாழ்வு. அன்றைக்கு அம்மா ஜெபத்தை அலட்சியம் செய்த, இப்போ அம்மா சொன்னபடி கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்தார். அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க, ஜெபம் பண்ணுங்கப்பா. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மிடத்தில் விசுவாசத்தோடு காத்திருந்தோம். அந்தபடி மகன் ஜார்ஜுக்கு வேலையை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். வேலையை நன்றாக செய்ய கிருபைதாரும். உம்முடைய மகன் மூலமாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. கும்பிடுங்க சிஷியனுங்களே, நண்பனுங்களே, எப்படி பிடிச்சிங்க? கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க தெரியுமா? எப்படியாயும் பணம் சம்பாதிக்கணும் துடிக்கிறானுங்க. அதனாலதான் அவங்கள மடக்கி நம்ம பக்கம் கொண்டாந்துட்டான் தலைவா. நல்லது நல்லது நல்லது. நண்பர்களே, எங்க கிட்ட உங்களுக்கு எல்லாமே இருக்குது. நல்லா பணம் சம்பாதிக்கலாம், நல்லா ஆடலாம், பாடலாம். உல்லாசமான வாழ்க்கை தான் எங்க கிட்ட. இப்ப உங்களுக்கு பணம் சம்பாதிக்க வழி சொல்றோம். சொல்லுங்க தலைவா. நல்லா சம்பாதிக்கணும்னா
ஜாலியா வாழணும்னா திருடுங்க. தலைவா, நாங்கள் சத்தியம் தெரிஞ்சவங்க. தெரிஞ்சதுனால தான் ஒண்ணுமே இல்லாம கிடைக்கிறீங்க. கூட்டாளிங்க, அந்த சத்தியத்தெல்லாம் குடி தோண்டி புதைச்சிடுங்க. சத்தியம் எல்லாம் நம்ம கிட்ட வரக்கூடாது. திருடுங்க, ஜாலியா வாழுங்க. எப்படிலாம் திருடணும்னு நம்ம சிஷியனுங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பானுங்க. சிஷியனுங்க சொல்லுங்க தலைவா. தூங்கு மூஞ்சி பிசாசுங்க, இப்படி மந்தாரமா இருந்தா நம்ம ராஜ்யம் எப்படி பெருசாகும்? ஏன்னா பரலோகம்னு கத்திக்கிட்டு இருக்காங்களே, எல்லோரும் நம்ம கிட்ட வந்துடணும். ராஜ்யம் ரொம்ப பெருசாகும். நம்ம ராஜ்யம் ரொம்ப பெருசாகும். நம்ம ராஜ்யம் குழப்பங்களை பண்ணுவது நம்ம ராஜ்யம், குறுக்கு வழி போடுவது நம்ம ராஜ்யம். குழப்பங்களை பண்ணுவது நம்ம ராஜ்யம், குறுக்கு வழி போடுவது நம்ம ராஜ்யம். இல்லு புல்லு நிறைஞ்சதுதான் நம்ம ராஜ்யம், திருட்டு உருட்டு முரட்டு வெறியும் நம்ம ராஜ்யம். இல்லு புல்லு நிறைஞ்சதுதான் நம்ம ராஜ்யம், முரட்டு வெறியும் நம்ம ராஜ்யம். நம்ம ராஜ்யம் இது நம்ம ராஜ்யம், நம்ம ராஜ்யம் இது நம்ம ராஜ்யம். நம்ம ராஜ்யம் இது நம்ம ராஜ்யம், நம்ம ராஜ்யம் இது நம்ம ராஜ்யம். பரிசுத்தத்தை கெடுப்பதுதான் நம்ம ராஜ்யம், பாவங்களை கற்றுக் கொடுப்பது நம்ம ராஜ்யம். பரிசுத்தத்தை கெடுப்பதுதான் நம்ம ராஜ்யம், பாவங்களை கற்றுக் கொடுப்பது நம்ம ராஜ்யம். சாபங்களை அள்ளி கொடுப்பது நம்ம ராஜ்யம், சாவுக்கும் நிறைஞ்சதுதான் நம்ம ராஜ்யம். சாபங்களை அள்ளி கொடுப்பது நம்ம ராஜ்யம், சாவுக்கும் நிறைஞ்சதுதான் நம்ம ராஜ்யம். நம்ம ராஜ்யம் இது நம்ம ராஜ்யம், நம்ம ராஜ்யம் இது நம்ம ராஜ்யம். நம்ம ராஜ்யம் இது நம்ம ராஜ்யம், நம்ம ராஜ்யம் இது நம்ம ராஜ்யம். நம்ம ராஜ்யம் இது நம்ம ராஜ்யம், நம்ம ராஜ்யம் இது நம்ம ராஜ்யம்.
வேலை எப்படிப்பா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குமா. எனக்கு கம்பெனியை ரொம்ப பிடிச்சி போச்சுமா. இந்தாங்கம்மா என்னுடைய சம்பளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா வளர்ந்தீனா படிப்படியா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்ப நீயும் வாலிபன் ஆயிட்ட. இப்பதான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எப்பவும் ஆண்டவரோட இருக்கணும். கெட்ட சிநேகிதம், கெட்ட பழக்க வழக்கம் எதுவும் நெருங்காம பாத்துக்கணும். அம்மா எப்பவும் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நல்ல பிள்ளையாவே இருப்பேன். அதுதான்ப்பா முக்கியம். கிருபா, வாங்க. ஜார்ஜ் என்ன சொல்றான்? இன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த நல்ல பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஜார்ஜுக்கு வேலை கிடைத்து முதல் மாத சம்பளத்தை வாங்க கிருபை செய்கிற உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. என்னங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கிருபா, மகனுடைய முதல் மாத சம்பளத்தை கோயிலுக்கு காணிக்க கொடுக்கணும்னு சொல்ல போற, இதுதானே? ஆமாங்க, நான் உங்களோட விருப்பம். கிருபா, உன் விருப்பம்னா என் விருப்பம். என்னுடைய முதல் மாத சம்பளத்தையும் கோயிலுக்கு கொடுத்ததுனாலதான் இப்படி எனக்கு சம்பளத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. அதனால முதல் கனியை ஆண்டவருக்கு தான் கொடுக்க வேண்டும். ஆஹா, இந்த வீடுங்க எவ்வளவு அழகா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு வீடுதான் நான் சீக்கிரத்துல வாங்கணும். நல்லது நல்லது, நீங்க ஆசைப்படுறது ரொம்ப நல்லது. இப்போ நீ பார்க்குற வீடு 50 லட்ச ரூபா மேலே போகும். நீ என்னத்தை சம்பாதிக்கலனாலும் புத்திய சம்பாதின்னு வேதத்தில் படிக்கிறல்ல. 5 தாளந்து வாங்கினவன் புத்தியா வேலை செஞ்சு மேலே ஒரு 5 தாளந்து சம்பாதிச்சான்ல. 2 தாளந்து வாங்கினவன் புத்தியா வேலை செஞ்சு மேலே இன்னொரு 2 தாளந்து சம்பாதிச்சான்ல. 1 தாளந்து வாங்கினவன் புத்தி கெட்டத்தனமா நிலத்துல புதைச்சி வச்சான். அவன் அதை பயன்படுத்தாததுனால பொல்லாதவனும் சோம்பேறியுமானவன் என்று பேர் வாங்கி தள்ளப்பட்டு போனான் என்று வேதத்துல வாசிக்கலையா? அதனால இருக்கிற பணத்தை பயன்படுத்து. இந்த பணத்தை நீ வட்டி கூட்டினா 3 வருஷத்துல 4 மடங்கு இல்ல 5 மடங்கு அதிகமாகும். கொஞ்சம் பணத்தை கிளப்புக்கு கொண்டு போ. உனக்கு முழக்கு இருக்குது, போட்டினா பணம் வந்துன்னே இருக்கும். அப்புறம் பாரு, உனக்கு பங்களாவும் காரம் தான். நல்ல யோசனை, நல்ல யோசனை, நல்ல திட்டம். நான் பெரிய ஆளா ஆகணும். சீக்கிரமா வீடு வாங்கணும், சீக்கிரமா வீடு வாங்கணும், சீக்கிரமா வீடு வாங்கணும். என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லை. நீங்க எதையோ ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. எப்பவுமே நீங்க இப்படி இருந்தது இல்லையே. இருக்கட்டும், வாங்க ஜெபம் பண்ணலாம். ஜெபமெல்லாம் பிறகு பண்ணலாம். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன ஜெபம் பிறகு பண்ணலாமா? இப்படி நீங்க எப்பவும் சொன்னதே இல்லையே. இப்போ என்ன சொல்ல போறீங்க? நம்ம சீக்கிரமா வீடு வாங்கணும். என்னங்க சொல்றீங்க? நம்ம இதுவரையிலும் புத்தியை பயன்படுத்தாம இருந்துட்டோம். இப்போ புத்தியை பயன்படுத்தி கொஞ்சத்தை அதிகமாக்கணும். எப்படி சொல்றீங்க? நம்ம பணத்தை அப்படியே சும்மா போட்டு வச்சிருந்தா அதனால நமக்கு என்ன லாபம்? இப்போ என்ன லாபத்தை எதிர்பார்க்கறீங்க? பணத்தை வட்டிக்கு விட்டாக்கா 3 வருஷத்துல அது 3 மடங்காயிடும். பிறகு சுலபமா வீடு வாங்கிடலாம். என்னங்க நீங்களா இப்படி பேசுறீங்க? இது நமக்கு நல்லதா? ஆண்டவரே, ஏன் என் கணவர் இப்படி பேசுறாரு? நல்லதுதான் சொல்றேன். அதுவும் 10 பைசா வட்டிக்கு கொடுத்தா அது நமக்கு பல மடங்கு பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். இத நீங்க பேசலீங்க, நீங்க பேசல. உங்களை பிசாசு தூண்டி விடுறான். எதுக்கு எடுத்தாலும் பிசாசு பிசாசுன்னு சொல்லிட்டு கடவுள் கொடுத்த பணத்தை சும்மா பதிச்சு வச்சிட்டு இருந்தா அது ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. கடவுள் கொடுத்த பணத்தை சும்மா புதைச்சி வைக்காம அதை பயன்படுத்தி
பல மடங்காக்கணும். அதுதான் ஆண்டவர் கொடுத்த புத்தி. இந்த புத்தி ஆண்டவர் கொடுக்கலைங்க, ஆண்டவர் நல்ல புத்தியை தான் கொடுத்திருக்காரு. கிருபா, இப்படி நம்ம செய்யறது தவறு ஒண்ணு இல்லை. என்னங்க இது, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமல் இருக்கணும்னு சொன்ன வேத வசனத்தை மறந்துட்டீங்களா? அப்படி செய்யாம இருந்தா நம்ம வீடு வாங்கவே முடியாது. வேண்டாங்க, அப்படி வட்டி பணம் வாங்கி வீடு வாங்க வேண்டாங்க. அப்படிப்பட்ட வீட்ல நம்மளோட ஆண்டவர் வாசம் பண்ண மாட்டாருங்க. நல்ல சம்பளத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு, அதுல இருந்து வீடு வாங்கலாம். அப்படியும் இந்த பூமியில நமக்கு வீடு இல்லாவிட்டாலும் பரவாயில்லைங்க. கர்த்தருக்குள்ள ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு நமக்காக பரலோகத்துல ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த நிலையான வீட்டை பெற்றுக்கொண்டு ஆண்டவரோட நித்திய காலமா வாழலாங்க. கிருபா, வர வர உனக்கு புத்தி கெட்டு போச்சு. இந்த உலகத்துல வீடு வாங்கி சந்தோஷமா நம்ம பிள்ளைகளோடு மாடாம பரலோகத்துக்கும் போகணும்னு சொல்றியே. பரலோகத்துக்கு என்ன இன்னைக்கா போக போறோம்? என்னைக்கோ ஒரு நாளைக்கு நிச்சயம் போகத்தானங்க போறோம். அது வரைக்கும் வீடு வாங்கி நம்ம சந்தோஷமா வாழுவோம். ஆண்டவர் கொடுக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கலாங்க. பொறுமையா இருந்தா பணம் குட்டி போடாது. அதனால நம்ம பணத்தை பல மடங்கு ஆக்கணும். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இனிமே செய்ய வேண்டியதெல்லாம் என் வேலை. ஆண்டவரே, இந்த பிசாசின் பிடியில இருந்து என்னோட கணவரை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே, காப்பாற்றுங்க ஆண்டவரே. போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. தம்பி, எதுக்கு இப்படி புலம்பிட்டு இருக்க? இங்க வந்தாலுமே வரும் போகும், இதெல்லாம் சகஜம் தானே. இந்தா பொரி உருண்டை சாப்பிடு. டேய், எதுக்குடா என் மேல அடிக்கிற? வெறி பிடிச்சவனுக்கு பொரி உருண்டை கொடுக்குறியா? சம்பளத்தை வாங்கி வீட்டுக்கு போய் என் மனைவி பிள்ளைங்களை கூட பார்க்கல, நேரா இங்க வந்தேன். இதோ பாரு, வெறும் சம்பள கவர் தான் இருக்குது. இப்போ என் மனைவி பிள்ளைங்களுக்கு என்ன சொல்ல போறேன்? எதை நான் சொல்லி சமாளிக்கணும்? வாழ்க்கையில வெற்றி தோல்வி ரெண்டும் வரும். வெற்றி வந்தா சந்தோஷப்படணும், தோல்வி வந்தா தைரியமா இருக்கணும். இப்படி தேவையில்லாத ஆசைக்கு அடிமையாக கூடாது. கடவுள் நமக்கு கொடுக்கிறத வச்சு திருப்தியா நிம்மதியா சந்தோஷமா வாழ்றது தான் ரொம்ப நல்ல வாழ்க்கை. இனி இந்த பக்கமே வரக்கூடாது. வா போலாம். சார், நீங்க எஸ் பக்தி உள்ளவர்களாச்சே, ஏன் இந்த கிளப்புக்கு வந்தீங்க? நிறைய பணம் சம்பாதிக்கத்தான். இந்த கிளப்ல நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிச்சீங்க? 2 லட்சம் போச்சு. நீங்க இந்த கிளப்புக்குள்ள வந்தாலுமே கதை கந்தலா போயிடும். நிறைய பேரு இந்த கிளப்புக்கு வந்து பல லட்சங்களை விட்டுட்டு அழுது கொண்டே போய்கிறாங்க. கிளப்புக்குள்ள நுழையும் போது ரொம்ப சந்தோஷமா நுழைவாங்க, வெளியே வரும்போது வெறித்தனமா வருவாங்க. சார், நீங்க எதுக்கு சார் இங்க வந்தீங்க? அது சரி, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இங்க வேலை செய்யறேன் சார், எனக்கு விருப்பம் இல்லை, அதனால என் குடும்பத்தை நடத்தணுமே. நானும் வீடு வாங்க கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சேன். இன்னும் நிறைய பணம் தேவைப்படுறதுனால கிளப்புக்கு வந்தேன். கிளப்பில் கொண்டு வருகிற பணமெல்லாம் போயிட்டே இருக்குது. அதனால் இருக்கிற பணத்தை வட்டிக்கு விட்டு மேலும் பணம் சேர்த்து வீடு வாங்கணும். சார், இதை செய்யுங்க. மாதம் மாதம் வட்டி வந்துன்னு இருக்கும், அசல் அப்படியே இருக்கும். நீங்கள் சீக்கிரமாக வீடு வாங்கிடுவீங்க. வட்டி எவ்வளோ சார்? 100க்கு 10 ரூபா. வியாபாரம் பண்ணுறதுக்கு இது ஒன்றும் பெருசு இல்லை சார். சார், எனக்கு ஒரு 20,000 ரூபாய் கடனாக கொடுத்தீங்கன்னா நான் வியாபாரம் செய்து மாதம் மாதம் வட்டி பணம் கொடுத்துருவேன் சார். வாங்கின பணத்தை 6 மாதத்துக்குள்ளே நான் கொடுத்துருவேன். எப்போ வர சொல்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 மணிக்கு வாங்க. போயிட்டு வரேன் சார்.
எதுக்காக இப்படி தனிமையா நிக்கிறீங்க? என் அப்பா சுகமில்லாம ரொம்ப மோசமா இருக்காரு. டாக்டரிடம் பார்க்க பணம் இல்லை. எனக்கு வயசான தாயாரை தவிர வேற யாரும் இல்லை. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. உங்களை நான் ரொம்ப நேரமா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்ன எங்களை வாட்ச் பண்றீங்களா? நாங்க என்ன வேலை செய்யணும்னு தெரியுமா உங்களுக்கு? அது எனக்கு தெரியாதுங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன எங்களை பிடிச்சிருக்குதா? ஆமாங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தா உங்களை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கேன். அப்பா உடம்பு பார்க்கறதுக்கு பணம் இல்லைங்கிறீங்க, கல்யாணத்துக்கு என்ன செய்வீங்க? எங்க அப்பாவுக்கு கம்பெனில ரிட்டையர் ஆன பணம் எல்லாம் இன்னும் ஒரு வாரத்துல வந்துடும். அப்புறம் எல்லாம் சரியாயிடும். அப்படியா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் ரெடி. இப்போ நாங்க ஒரு முக்கியமான வேலையை போயிட்டு இருக்கிறோம். இன்னொரு முறை நம்ம சந்திப்பு வச்சுக்குவோம். அது நமக்கு ரொம்ப நெருங்கிய சந்திப்பா இருக்கட்டும். இப்போ உங்க அப்பாவை டாக்டர் கூட்டிட்டு போறதுக்கு என்ன செய்ய போறீங்க? இந்தாங்க, முதல்ல உங்க அப்பா உடம்ப பாருங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வெள்ளிக்கிழமை இதே இடத்துல உங்களை சந்திக்க வருவேன். அப்போ கண்டிப்பா கொண்டு வந்துடுறேன். சரி சரி, எங்களுக்கு நேரமாவது, நீங்க போயிட்டு வாங்க. மா, நம்ம சாமிநாதைய கிட்ட கல்யாணத்துக்கு 50,000 வாங்கிட்டு இருந்தோம்ல, இன்னும் 20,000 கொடுக்க வேண்டியதுக்கு, அதை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாமா? வட்டி இல்லாம பணத்தை கொடுத்த ஐயாவுக்கு முதல்ல போய் கொண்டு கொடுத்துருங்க. வாமா, போயிட்டு வரலாம். வண்டி எடுத்துட்டு வாங்க. எதுக்குமா? கொஞ்சம் தூரம் தானே இருக்கு, நடந்தே போயிட்டு வந்துடலாமா? என்னங்க, என்னாச்சுங்க? எனக்கு ஒன்றும் ஆகலம்மா, பணத்தை தான் புடுங்கிட்டு போயிட்டாங்கம்மா. அட பாவிகளே, இப்படி அநியாயம் செஞ்சுட்டு போயிட்டாங்களே. என்ன ஆச்சுங்க? 2 பேர் வந்து என் கணவர் மேல மோதிட்டு பாக்கெட்ல இருந்து 20,000 எடுத்துட்டு ஓடிட்டாங்க. இந்த பகுதியில திருடு அதிகமாயிருச்சு. என்ன ஆச்சு? நானும் என் மனைவியும் குப்புசாமி தெருவில் நடந்து போயிட்டு இருந்தோம் சார். 2 பேர் வந்து பைக்ல வந்து மோதி என் கையில் இருந்த 20,000 பணத்தை பிடிங்கிட்டு போயிட்டாங்க சார். எவ்வளோ துணிகரமாக செய்கிறாங்க பாரு. உங்கள் பேர், ஃபோன் நம்பர், அட்ரஸ் இதில் எழுதிட்டு போங்க. கிடைச்சா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். போயிட்டு வரேன் சார். சார், வட்டிக்கு பணம் கொடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். என் மகளுக்கு கல்யாணம் வச்சிட்டு இருக்கேன். ஒரு 50,000 கொடுத்தீங்கன்னா கல்யாணத்தை முடிச்சிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்றேன். சார், வீடு கட்டிட்டு இருக்கோம். ஒரு 20,000 உதவி செஞ்சீங்கன்னா ஒழுங்கா வட்டி கொடுத்துட்டு 6 மாசத்துல பணத்தையும் கொடுத்துட்றேன். சார், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டணும். ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா மாசம் மாசம் வட்டியை கொடுத்துட்டு ஒரு 3 மாசத்துல பணத்தை கொடுத்துட்றேன். நாளைக்கு 11 மணிக்கு என் வீட்டுக்கு வந்துருங்க. மேஸ்திரி, எவ்வளவு பணம் வாங்கியிருக்கீங்க? நாங்க உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 5,000 ரூபாய் நான் உங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்கேன். இன்னும் 8,000 ரூபாய் நீங்க கொடுக்கணும். சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். போயிட்டு வரேன். டேய் டேய் டேய், விடுங்கடா. டேய் விடுங்கடா, விடுங்க. டேய், உங்களுக்கு என்னாச்சு? ஒரு வாரம் ஃபுல்லாக வேலை செஞ்சு இந்த 8,000 ரூபாய் கூலியை வாங்கிக்கின்னு நான் ரோட்டில் போயின்னு இருந்தேன். 2 பேர் பைக்கில் வந்து மோதி பணத்தை பிடிங்கின்னு ஓட்டானுங்க. ஒரு வாரமெல்லாம் கஷ்டப்பட்டு கொத்தனார் வேலை செஞ்சு எடுத்துட்டு போன பணத்தை 1 நிமிஷத்தில் அடிச்சிட்டு போயிட்டாங்க. அதில் அவங்க என்னதான் நிம்மதியாக இருந்துட போகிறாங்க? மாட்டுவாங்க, சீக்கிரம் மாட்டுவாங்க. அவங்க மாட்டினதும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த நோட்டில் உங்கள் அட்ரஸும் ஃபோன் நம்பரை எழுதிட்டு போங்க. கண்டுபிடிச்சி உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் போகலாம். ஏம்பா, இப்ப சந்தோஷமா இருக்குதா? இப்போதான்டா சந்தோஷமா இருக்குது. பரலோகத்துல பார்க்கிற மாதிரி இருக்குது. ஆமா, என்னதான்டா வேலை செய்யற? எந்த வேலையோ செய்யறேன். உங்களுக்கு தேவை பணம் தானே?
ஆமா ராஜா, இப்படி நீ இவ்வளவு பணங்களை கொண்டு வந்து கொடுக்கறதுனாலதான் இந்த ஊர்ல கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நானும் 30 வருஷமா சம்பாரிச்சோம் இவ்வளவு பணத்தை பார்க்க முடியல. ஆனா நீ ஒரு வருஷத்துல இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறிய, என்ன வேலை செய்யற சொல்லு, நானும் வரேன். உங்களால அந்த வேலைலாம் செய்ய முடியாது. கொடுக்கறத வாங்கி முதல்ல சேர்த்து வைங்க. சேர்த்து வைக்கிறதா? சேர்த்து வைக்கிறேன்டா. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேனா இன்னும் நிறைய சம்பாதிப்பல. ஐயா ஸ்தோத்திரம். யாரு? போதகரா? வாங்க ஐயா, வாங்க. திடீர்னு இந்த பக்கம்? உங்களை பார்க்கலான்னு தான் வந்தேன். பாருங்க. ஹலோ மனோ. இதோ வரேன்டா. அப்பா நானும் போறேன். ஐயாவுக்கு 100 ரூபாய் காணிக்கை கொடுத்து அனுப்புங்க. ஐயா நான் போயிட்டு வரேன். நான் உங்ககிட்ட 100 ரூபாய் காணிக்க வாங்க வரலப்பா. எதுக்கு சர்ச்சுக்கு வராம பின்மாற்றம் அடைஞ்சு போயிட்டீங்கன்னு பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். ஐயா, பையனுக்கு நிறைய வேலை, அதனால சர்ச்சுக்கு வர முடியல. நீ போப்பா. என்ன இது இப்படி ஒழுங்கீனமா கொஞ்சம் கூட தெய்வ பயம் இல்லாம நடந்துக்கிறீங்களே? இப்போதாயா எல்லாமே ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்குது. எனக்கு தான் எப்ப பார்த்தாலும் வேலைன்னு வச்சிடுறாங்க. உச்சி பக்கமே போக முடியல. பையனுக்கு வேற பகலு ராத்திரி நீ பார்க்காம வேலைன்னு ஓடுறான். அதனாலதான் இவ்வளவு பணத்தை பார்க்க முடியுது. பணத்தை பார்த்து என்னையா லாபம்? நீங்க ஆண்டவரை பார்க்கறத விட்டுட்டீங்களே. ஐயோ பாஸ்டர், பணத்தை பார்த்தாலே ஆண்டவரை பார்க்கிற மாதிரி இருக்குது. பணம் சேர எல்லாமே சேருது. ஐயா, நீங்க ஆண்டவர் விட்டுட்டீங்க, பிசாசின் செய்கைகளுக்கு அடிமை ஆயிட்டீங்க. இப்பவும் தெளிந்த புத்தியோடு உலகத்தின் ஆசாபாசங்களை தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவரை பிடிச்சிட்டீங்கன்னா ஆண்டவரின் ஆசீர்வாதத்தில் நீங்க சந்தோஷமா வாழ முடியும். வேண்டான்னு சொல்லிட்டு இப்படி பிசாசின் கிரியைகளுக்கு அடிமை ஆயிட்டீங்கன்னா அந்த பிசாசு உங்களை நாசப்படுத்திடுவான். அப்படி எல்லாம் கெட்டு அழிந்து போறத ஆண்டவர் ஒருபோது விரும்ப மாட்டார். இப்பொழுதும் நீங்க ஆண்டவரை சரியா பிடிச்சு கொள்ளுங்க. இப்போதான் நாங்க நல்லா இருக்கிறோம், மறுபடியும் கெட்டு போங்கன்னு சொல்லுகிறியே. சமயம் கிடைக்கும் போது கோயில பக்கம் வரோம். ஆண்டவருக்கு முதல் இடம் கொடுங்க, பிறகு மற்றதை பாருங்க. அதை இத சொல்லி எங்க சம்பாதித்த கிடைக்காதீங்க. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதே வரோம். என்னமோ சமயம் கிடைக்கும் போது கோவிலுக்கு வந்து ஆண்டவருக்கு பிச்சை கொடுக்கிற மாதிரி இருக்குது நீங்க பேசுறது. நீங்களோ ஞானஸ்நானம் எடுத்துவாங்க, கெட்டு போகாதீங்க. வாங்க ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசின் எல்லா கிரியைகளிலும் இருந்து இந்த குடும்பத்தை முற்றிலுமாய் விடுமையும். ஒருவரும் கெட்டு போவது உமக்கு பிரியமில்லை. எல்லோருமே உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்றே நீர் விரும்புகிறீர். எல்லா பொல்லாத வழிகளை வெறுத்து இவர்கள் உம்மை மற்றும் உறுதியாய் பற்றிக் கொள்ள கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆலயத்துக்கு இனிமே ஒழுங்கா வாங்க, நான் வரேன். ஐயா இருங்க, பையன் 100 ரூபாய் காணிக்க கொடுக்க சொன்னான். முதலாவது உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆலயத்துக்கு வாங்க, பிறகு கர்த்தருக்கு காணிக்கை கொடுங்க. நான் வரேன். இது என்ன? இந்த மனுஷன் போகட்டும், மிச்சம் தானே. இந்த ஊர் மத்தியில எவ்வளவு ஜோரா வாழ்ந்துட்டு இருக்கோம், அதை இந்த மனுஷன் கெடுக்க பாக்குறானே. வேதமுத்தையா? யாரு? ஓ தேவதாசா, அப்பா வா. எப்படி சௌக்கியமா? நல்லா இருக்கிறேன் ஐயா. உங்க சௌக்கியம் எப்படி? என் சௌக்கியத்துக்கு என்ன குறைச்சலா? இப்போ பையனும் நிறைய சம்பாதிக்கிறான். அது பிடிக்காம அந்த பாஸ்டர் கோயிலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுட்டு போறாரு. இந்த பாரு தேவதாசு, கோயிலுக்கு போனா இப்படி ஓன வாழ முடியாது. ஏன்னா கோயிலுக்குள்ள போயிட்டாலே போதும், புல்லு மாதிரி வசனங்களை நம்மளை குத்திட்டே இருப்பாங்க. அப்புறம் நம்ம பயந்து ஒண்ணுமே செய்ய முடியாது.
முன்னேறவும் முடியாது. தேவதாசு, நான் சொல்றது சரிதானே? நீங்க சொல்றது உண்மைதாங்க. அது சரி, நீங்க வந்த விஷயத்த சொல்லவே இல்லையே. வீடு வாங்க கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சேன், அது சும்மாவே வச்சிட்டு இருந்தேன். இப்போ அந்த பணத்தெல்லாம் பாதியை வட்டிக்கு கொடுத்துட்டேன், மீதி இருக்கிறத வட்டிக்கு கொடுக்கணும். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா. ஐயோ தேவதாசு, எனக்கு எதுக்கு வட்டிக்கு பணம்? எவ்வளவு வட்டி? 10 பைசாவுக்கு கொடுக்கிறேன். நீ வட்டிக்கு கொடுக்கறது தெரிஞ்சிச்சுன்னா நிறைய பேர் வந்து போட்டி போட்டுக்கு வாங்கிட்டு போவாங்க. நீ தைரியமா போ, சீக்கிரமா உன் பணம் காலி ஆயிடும். என்ன சொல்றீங்க? உன் பணத்தை பல மடங்காக்கும். போ. நான் வரேங்க. இந்தா. பாவம், ரொம்ப பக்தியா இருந்தான், இப்போ நம்ம கூட்டாளி ஆயிட்டான். சம்பாதிக்கட்டும், நல்லா சம்பாதிக்கட்டும். சார், இவங்க ரொம்ப வேண்டியவங்க. எல்லாருக்கும் ஒரு 10,000 கொடுத்தீங்களா மாசம் மாசம் வட்டி வந்துடும், அசலும் சீக்கிரம் வந்துடும். சார், இந்த 3 பேருக்கும் 10,000 கொடுக்கணும். நீங்க கேட்ட 20,000 நீங்க தான் பொறுப்பெடுக்கணும். ஒழுங்கா வட்டியும் 6 மாதத்துக்குள்ள என்னுடைய அசலும் வந்து சேரட்டும். என்னப்பா பாத்தீங்களா? எல்லாரும் கம்பெனியில் வேலை செய்கிறவங்கன்னு நம்பி தான் கொடுக்குறேன். உங்கள் 3 பேருக்கும் 10,000 கொடுக்குறேன். சார் ரொம்ப நன்றி சார், போயிட்டு வரேன் சார். ஏங்க இப்போ நீங்க என்ன செய்றீங்க? இருக்கிற பணத்தை வட்டிக்கு கொடுக்கணும், அப்போ நிறைய பணம் சேர்ந்துரும். எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? இதெல்லாம் பாவம் இல்ல, பாவம் இல்ல, பாவம் இல்ல. பணம் சம்பாதிக்கிறதுக்கு நல்ல வழி. உங்க வேலை ஆண்டவர் எவ்வளவோ ஆசீர்வதிச்சிருக்கார். அப்படி இருந்தும் எதுக்குங்க இந்த அநியாய பணம்? இதெல்லாம் வேண்டாங்க. கடவுளுக்கு ரொம்ப பிரியமான குடும்பம்னு நம்மளை பார்த்து பேசுறவங்க சொல்றத என் காதார கேட்டு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேங்க. ஆனா இப்போ அநியாய வட்டி சம்பாதிக்கிற குடும்பம்னு மத்தவங்க பேசுற வார்த்தைகளை கேட்டு நம்ம எப்படிங்க கர்த்தருக்குள்ள வாழ முடியும்? ஆண்டவருக்குள்ள இந்த குடும்பத்தை எப்படி நடத்தி வந்தீங்க? இப்போ அநியாயம் செய்தா என் மனசு எப்படிங்க தாங்கும்? உங்களையும் என்னையும் பிள்ளைகளையும் கர்த்தருக்கு முன்னால நிறுத்தி எப்படி சத்தியத்துல நடத்தி வந்தீங்க? இப்போ சத்தியத்தை மீறினா கர்த்தர் முன்னால நாம எப்படிங்க நிக்க முடியும்? திருவா, இப்போ நீ என்ன சொல்ற? இப்படி வட்டிக்கு பணத்தை கொடுக்க வேண்டாம்னு சொல்றேங்க. ஏங்க, கல்யாணம் ஆனதுல இருந்து என்ன நீங்க ஒரு தடவை கூட அடிச்சது இல்லையே. ஏங்க, உங்க மனைவி நீங்க எப்படி நேசிச்சீங்க? இப்ப பாருங்க, நீங்க ஒரு தவறு செய்யும் போது எத்தனை தவறு கூடுது. என்னங்க, உங்களை அன்போட ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க நீ குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா, குடிச்சேன். ஆண்டவரே, நல்ல கிறிஸ்தவ குடும்பம்னு நம்மளை பார்த்து எவ்வளவோ புகழ்ச்சியா பேசிட்டு இருந்தாங்களே, இப்போ குடிகார வீடுன்னு சொல்றாங்களே. ஆண்டவரே, இந்த குடும்பத்தை காப்பாத்துங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்தை கண்ணோக்கி பாரும். யாரும் இந்த குடும்பத்தை இழிவா பேசக்கூடாது ஆண்டவரே. என்னோட கணவரை மாற்றும் அப்பா, என்னுடைய கணவரை மாற்றும் ஆண்டவரே, என்னுடைய கணவரை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய தேவனே, அப்பா, என் கணவர் கெட்டு போகாதபடிக்கு காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிற அந்த பிசாசின் பிடியிலிருந்து என் கணவர் சிக்கிக்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. பாபு சார், நீங்க கேட்ட 20,000 இந்தாங்க. மாதம் வட்டி கொடுத்துருங்க, 6 மாசத்துல பணத்தை கொடுத்துருங்க. தேவதாஸ், நீ
எவ்வளோ நல்ல மனுஷனா இருந்தீங்க, இப்போ எதுக்கு இப்படி கெட்டு போயிட்டீங்க? என்ன சார் அப்படி சொல்றீங்க? ஆமா, நீங்களும் வேலைக்கு வந்ததிலிருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நீங்க ரொம்ப நல்ல மனுஷனா இருந்தீங்க, ஆனா இப்போ ரொம்ப வித்தியாசமாவே மாறிட்டீங்க. பணம் நிறைய சம்பாதிக்கணும்னா மாறித்தானே ஆகணும். உனக்கு இங்கு நிறைய சம்பளம் கொடுக்கிறேன். அப்படி இருக்கும்பொழுது நீ எதுக்கு இப்படி குறுக்கு வழியில போகணும்? நேர் வழியில தான் போறேன். என்ன சொல்றீங்க? இப்போ நீங்க பணத்தை வட்டிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, கிளப்புக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்க. இன்றைக்கு இப்படி மோசமா போயிட்டு இருக்கிறீங்க. இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? பணத்தை வட்டிக்கு கொடுப்பது அது உங்க சொந்த பிரச்சனை. ஆனா குடிச்சிட்டு எங்க வேலைக்கு வரக்கூடாது. கண்டிப்பா சொல்றேன், குடிச்சவங்களுக்கு இங்க வேலை கிடையாது. என் வேலையில ஒழுங்கு இல்லைன்னா என்ன நீங்க கண்டிக்கலாம். ஓஹோ, அப்படி இல்லை. இந்த கம்பெனிக்குள்ளே குடிக்கிறவங்களுக்கு வேலையே இல்லை. அப்படிப்பட்டவங்க வேலை செய்தா நாங்க பல நஷ்டங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும். இப்போ நான் என்ன செய்ய சொல்றீங்க? குடிக்கிறத விட்டுட்டு ஒழுங்கா வேலையை செய்யுங்கன்னு தான் சொல்றேன். இல்லனா வேலை இல்லைன்னு சொல்றேன். என்ன குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கும் வேலை இல்லைன்னு சொல்றதுக்கும் உங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஏன்னா நீங்க கம்பெனி முதலாளி. இப்போவோ நான் சொல்லுறேன், நீ குடியை விட்டுடு. இதை விட மாட்டேன். ஓ, அப்படின்னாக்கா உனக்கு இந்த இடத்துல வேலை இல்லை. இப்ப என்ன செய்யுது? எங்க வேலை தேடி போறது? எங்க போறது? போகட்டும், அதுக்கு போய் கவலைப்படுறிய. இனிமேதான் உனக்கு பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுது. என்ன அதிர்ஷ்டம் வரப்போயிடுது? இப்போ கிளப்புக்கு போ, கையில் இருக்கிற பணத்தை வச்சு ஆடு, நல்ல ஆடு. அப்புறம் பாரு, எங்கேயோ போயிடுவேன். ஆமா, வீடு வாங்க. டேய் 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 டேய், என்னங்க என்னாச்சுங்க? திருடனுங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு ஓடுறானுங்கம்மா. வீட்டுக்குள்ள இருந்து ஏதாவது எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்களா? எனக்கு என்னமா தெரியும்? நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் காலை மிதிச்சிட்டு ஓடுறானுங்க. என்னங்க, திருடனுங்க பீரோல இருந்து 10,000 ரூபாய் பணத்தையும் 2 சவர செயினையும் எடுத்துட்டு போயிட்டாங்கங்க. என்னம்மா சொல்ற? வேற எங்கனா வச்சிருக்கேன்னு பாருமா. இல்லங்க, படுக்கும் போது குழந்தை செயினையும் பணத்தையும் பீரோல தாங்க வச்சுட்டு படுத்தேன். என்னம்மா செய்யறது? இப்ப அவனுங்களை நம்ம எப்படி தேட முடியும்? என்னங்க என்ன ஆச்சு? திருடனுங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சி 10,000 ரூபாய் பணமும் 2 பவுண்ட் செயினையும் திருடிட்டு போயிட்டானுங்க சார். வீட்டு நல்லா பூட்டிட்டு தானே தூங்குனீங்க? பின்பக்கம் தாப்பால் போடல சார். எதுக்குமா இப்படி நடந்துட்டீங்க? இவரு போடுவாருன்னு நினைச்சேன் சார். இவரு பின்பக்கம் தாப்பால் போடாமலே வந்து படுத்துட்டாரு சார். என்னம்மா இப்படி அஜாக்கிரதையா இருந்துட்டீங்க? இப்பெல்லாம் திருட்டு பெருத்து போயிடுச்சு. நீங்க தான் உஷாரா இருந்திருக்கணும். இனிமே நம்ம என்ன செய்ய முடியும்? போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஒழுங்கா கதவை சாத்திருந்தீங்கன்னா இப்படிலாம் நடந்திருக்குமா? கவலைப்படாதம்மா, நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். நம்ம பணமும் நகையும் நம்மளுக்கு கிடைச்சிடும். உங்களுக்கு என்னம்மா ஆச்சு? நாங்க வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது திருடங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு 10,000 ரூபாய் பணத்தையும் 2 பவுண்ட் செயினையும் எடுத்துட்டு போயிட்டாங்க சார்.
எப்படியாச்சும் இதை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். எவ்வளோ தைரியமா செய்றாங்க பாரு, திருட்டு சோம்பேறிங்க. இதுல உங்க பேரு, அட்ரஸ், ஃபோன் நம்பர்னா எழுதி கொடுத்துருப்போங்க. கிடைச்சா தெரியப்படுத்துறேன். போயிட்டு வரேன் சார். என்னப்பா பணம் வாங்கி வட்டியும் வரல, அசலும் வந்து சேரல. சார், உங்ககிட்ட நாங்கள் பணம் வாங்கி வியாபாரம் பண்ணோம், வியாபாரம் சரியா நடக்கல சார். அப்போ என் பணம் என்ன ஆச்சு? நாளானாலும் உங்கள் பணம் வந்து சேர்ந்துடும் சார். யாரும் உன்னை ஏமாற்ற மாட்டாங்க, நான் வாங்கி வந்து கொடுத்துட்றேன் சார். போயிட்டு வரேன் சார். வாங்க சார், எப்படி இருக்கீங்க? நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. கம்பெனி நிலைமையும் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? நீங்க கம்பெனியிலிருந்து வெளியே போனதிலிருந்து பிசினஸ் சரியா நடக்காததுனால ஆட்கள் எல்லாரையும் முதலாளி நிறுத்திட்டாரு. கம்பெனிய மூடக்கூடாதுன்னு ஏதோ சின்ன சின்ன வேலையை செய்ய எங்க 3 பேரையும் வச்சிருக்காரு. என்கிட்ட பணம் வாங்கினவங்க வேலை போன உடனே எல்லாரும் எங்கெங்கேயோ போயிட்டாங்க. அப்போ என் பணம்? வட்டிக்கு ஆசை பிடிச்சி கண்டவனுக்கு பணத்தை கொடுத்தீங்க சார். புத்தியை இழந்துட்டா நிலைமை இப்படித்தான் மோசமா போகும். நீங்க எங்களுக்கு புத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ நாங்க உங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டியதாச்சு. ஐயோ, என் பணம் எல்லாம் போச்சு. இப்போ இந்த கம்பெனியை டெவலப் பண்றதுக்கு முதலாளி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி கம்பெனி ரன் ஆச்சுன்னா இங்கு வேலை செய்த ஆட்கள் எல்லாம் திரும்ப வந்துருவாங்க. எதுக்கும் 2 மாசம் கழிச்சு வந்து பாருங்க சார். ஐயோ, பணமெல்லாம் போச்சே. கிருபா, 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 ஏய் கிருபா, எங்க போயிருப்பாவ? ஏய் மைக்கேல், எங்கடா உன் அம்மா? வாமா போமான்னு எவ்வளவு அன்பா பேசுனீங்க. இப்போ நல்லா குடிச்சிட்டு வந்து ஆட்ட மாட்ட கூப்பிடுற மாதிரி அம்மாவை கூப்பிடுறீங்களே. அடே, எனக்கு புத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? உங்களுக்கு நான் புத்தி சொல்லலப்பா. எப்படி எல்லாம் அழகா இருந்த இந்த குடும்பத்தை நாசப்படுத்துனீங்கன்னு தான் சொல்றேன். நான் இப்போ என்னடா நாசமாக்கிக்கிட்டு இருக்கிறேன்? நீங்க ஆண்டவருக்குள் எப்படி பக்தியா இருந்தீங்க. கோயிலுக்குள் போறது, காணிக்கை கொடுக்கறது விஷயத்துல எவ்வளவு முதன்மையா இருந்தீங்க. இப்போ எதுக்கு இப்படி மாறிட்டீங்க? ஏய், நான் எப்படியோ மாறுவேன்டா. எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்குதுடா. நீ யாருடா என்ன கேக்குறதுக்கு? இப்ப கேட்கிற மாதிரி நடந்து கொண்டிருக்கீங்க. ஏய், என்னடா சொல்றேன்? என்ன சொன்ன? ஏய், என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னங்க என்ன செய்றீங்க? அவனை விடுங்க. எவ்வளவு கௌரவமா இருந்தா ஏன் கூட எதிர்த்து பேசுறான்? அம்மா, அப்பா நான் ஒண்ணு எதிர்த்து பேசலம்மா. எதுக்கு இப்படி எல்லாம் குடித்துட்டு குடும்பத்தை நாசமாக்குறீங்கன்னு தான் கேட்டேன். அது போய் தப்பாமா? ஆமாப்பா, அது தப்புதான். நீ கேட்க கூடாது. என்னங்க, பிள்ளைகளை எப்படிலாம் பாசமா அடிக்காம வளர்த்தீங்க. இப்போ இப்படி மாறிட்டீங்களே. நீங்க மறுபடியும் ஆண்டவருக்குள்ள முழுசா மாறணும் தானேங்க. நான் இப்போ கோயிலுக்கு போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வரேன். இப்போ கூட நான் உங்ககிட்ட அன்பா சொல்றேங்க, இந்த கெட்ட பழக்கத்தை தயவு செய்து தூக்கி எரிஞ்சிடுங்க. ஆண்டவரை உறுதியா பற்றி கொள்ளுங்க. அதெல்லாம் இனி விடவே முடியாது. எதுக்குங்க அப்படி சொல்றீங்க? எல்லாம் போச்சு, இனி என்ன இருக்குது? என்ன சொல்றீங்க? கையில இருந்த எல்லா பணமும் போச்சு. பணத்தை என்ன செய்தீங்க? ஆமா, வட்டிக்கு விட்ட பணமும் போச்சு. எப்படி போச்சுன்னு கேட்காதே. கொஞ்சம் பணம் குடியில போட்டேன், இப்போ உள்ளதெல்லாம் போச்சு. ஏன் இப்படி எல்லாம் அழிச்சிட்டீங்கன்னு கேட்காதே. நான் சம்பாதிச்சேன், நான் அழிச்சேன். ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு சொன்னேனே, நீங்க கேட்கல. பிசாசன் கிரியைகளுக்கு கொஞ்சமும் இடம் கொடுக்காதீங்கன்னு சொன்னேனே, அதையும் கேட்கல. இப்பவும் சொல்றேங்க, போனதெல்லாம் போகட்டுங்க, கவலைப்படாதீங்க. இம்மட்டுக்கும் கர்த்தருக்குள்ள திரும்பி வந்துட்டீங்கன்னா
அது போதுங்க. அதுதாங்க எனக்கு சொத்து சுகம் எல்லாமே. அது ரொம்ப கஷ்டம். இப்போ குடிக்கிறது, ஆடுறது, பாடுறது ரொம்ப நல்லா இருக்குது. அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க கெட்டு போறதையும் நம்ம குடும்பம் சீரழிஞ்சு போறதையும் ஆண்டவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். ஒவ்வொரு மாசமும் 5ஆம் தேதி சம்பள கவரை கையில கொடுத்து ஜெபம் பண்ண சொல்லுவீங்களே, இப்போவெல்லாம் என்னால அதை பார்க்க முடியலையே. இது எவ்வளவு வேதனை இருக்கு தெரியுமா? என்ன செய்யறது? கம்பெனில எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்றீங்க? வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எதுக்குன்னு கேட்காத. குடிக்கிறவங்களுக்கு கம்பெனில வேலை இல்லை. ஆண்டவரே, என் தேவனே, என் கணவரின் நிலைமை இப்படி மோசமா போச்சே. ஐயா ஸ்தோத்திரம். யாரு? பாஸ்டரா? ஐயா, நான் இவ்வளவு நேரம் வெளியே இருந்து நீங்க பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன். நீங்க ஆண்டவருக்கு எப்படியெல்லாம் பிரியமா வாழ்ந்தீங்க, ஒரு நல்ல சாட்சியா இருந்தீங்க. இப்போ நீங்க எதுக்கு இப்படி மாறிட்டீங்க? இதனால குடும்பம் எப்படி வேதனைப்படுது பாருங்க. இப்பவும் நான் சொல்றத கேளுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்ல போறேன். அதுதானே என் பொண்டாட்டி இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அதெல்லாம் இப்போ நடக்கிற காரியம் இல்லை. பாஸ்டர், நீங்க போங்க, நானும் போறேன். எங்க போறீங்க? எங்கேயோ போறேன். இதெல்லாம் கேட்டுக்காத. சிஸ்டர், ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. பிசாசு ரொம்ப தீவிரமா வேலை செய்யறான். அவனுடைய எல்லா கிரியைகளையும் தேவன் அழித்து போடுவார். நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அவர் நமக்கு தான் ஜெயம் கொடுப்பார். சிஸ்டர், கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். நான் போயிட்டு வரேன். ஸ்தோத்திரம். கும்பிடுறோம் தலைவா, கும்பிடுறோம். கும்பிடுங்க கும்பிடுங்க கும்பிடுங்க. இன்னைக்கு எந்த பக்கமா போயிட்டு வந்தீங்க? யார பார்த்தீங்க? தலைவா, இந்த தேவதாசோட பொண்டாட்டியே பிடிக்கிறதுதான் ரொம்ப கஷ்டமாகுது. எப்ப பாரு ஜபம் ஜபம்னு ஜபிச்சுட்டே இருக்கான். அவங்க இனிமே ஜபத்தை தொடக்கூடாது. நான் ஒன்னு சொல்றேன், கேளுங்க. கேக்குறோம் தலைவா. அந்த தேவதாசு குடும்பத்தை முழுசும் பிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும் தலைவா? தேவதாசு பொண்டாட்டி மேல ஒரு பழிய போடணும். சொல்றேன். தேவதாசு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறான் பாத்தியா ஒரு பாஸ்டர்? ஆமா தலைவா. அந்த பாஸ்டர் தேவதாசு பொண்டாட்டிய வச்சு இருக்கிறான்னு பழி சொல்லணும். எப்படி? ரொம்ப நல்லா இருக்குது தலைவா. உடனே வேலையை நடத்துவோம். வாங்க வாங்க வாங்க. இப்படியே செய்யறோம் தலைவா. என்னப்பா தேவதாசு, இங்க நின்னுட்டு இருக்கிற? கையில பணம் இல்ல, அதனால தான் இங்க நின்றுட்டு இருக்கிறேன். நீ கையில வச்சிருந்த பணம்லாம் என்னாச்சு? கிளப்பு, குடி எல்லாத்திலுமே போயிடுச்சு. வண்டிக்கு விட்ட பணம்லாம் சில பேர் ஊரை விட்டே ஓடிட்டான். சில பேர் கொடுத்ததெல்லாமும் அழிச்சிட்டேன். ஐயோ பாவம். அப்போ சம்பளம் வாங்கினது? எனக்கு இப்போ வேலையும் இல்லை. ஐயோ பாவம். அது அவனுக்கு லக்கு இருக்கணும். ஏன்னா ஒன்னு சொல்றேன், உன் பையனை என் பையன் கூட வேலைக்கு அனுப்பி வை. கை நிறைய பணம் கொண்டு வந்து கொடுப்பான். நான் வேணா சிபாஸ் பண்றேன். இந்தா ஒரு பாட்டில் நீயும் குடிச்சுக்கோ. போடா தேவதாஸ், போடா. ரொம்ப ஜோரா இருக்குதா? பணம் இல்லை, எல்லாம் இருந்த வரைக்கும் உன் பொண்டாட்டி உனக்கு உண்மையா இருந்தா. இப்போ எல்லாமே உன்னை விட்டு போயிடுச்சு. அதனால உன் பொண்டாட்டி இப்போ உன்னை சட்டம் பண்றது இல்லை. அது மட்டுமா, இப்போ உன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிறா. எப்படி தெரியுமா?
உன் வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கிறான் பாரு அந்த பாஸ்டரு. அந்த பாஸ்டரை உன் கொண்டாட்டி வச்சிருக்கிறான். என்ன 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 உனக்கு புருஷன் இல்லைன்னு கவலைப்படாதே. அந்த கவலையை போக்க நான் இருக்கிறேன்னு சொல்லி நைஸ் பண்ணிட்டான். அந்த நைஸ்ல உன் பொண்டாட்டி விழுந்துட்டான். அழகான கட்டிடம் இப்ப வயசுக்கு அந்த பொண்ணுகிட்ட போ. உனக்காகத்தான் காத்துட்டு இருக்கிறான். இந்த வாலிப வயசுல ஆடாம பாடாம எந்த வயசுல ஆட போற சம்பளம் பணமும் கையில இருக்குது. இதுதான் நல்ல சமயம். அப்பா நிலைமையும் மோசமா போச்சு. உனக்கு எங்கே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண போறாங்க. இதுதான் நல்ல சமயம். சம்பள பணத்தை பொண்ணுகிட்ட கொடுத்துரு. அப்புறம் பாரு, உன் மேலேயே பொண்ணுக்கு ரொம்ப ஆசை பிடிச்சிடும். நீ கொடுத்த பணத்தை வச்சு மேரேஜ் செஞ்சுட்டு உன்னை அவ வீட்டுக்கே குட்டிக்கிட்டு போயிடுவான். தேடி வந்திருக்குது. இப்போ நீயே முடிச்சுக்கோ. போ போ. யாருக்கா காத்து நிக்கிறீங்க? சொல்லுங்க. பேச மாட்டீங்களா? பேசலைன்னா நான் போறேன். வேண்டாம் வேண்டாம், நீங்க போக வேண்டாம். உங்களுக்காக தான் ஒவ்வொரு நாளும் நான் இந்த இடத்துல காத்துட்டு நிக்கிறேன். என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரியே போயிடுறீங்களே. இன்னைக்கு தான் நான் விரும்பினது நடந்தது. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சதுனால தானே உன் அழகில மயங்கி உன் அருகில வந்துட்டேனே. உங்க பேரு? மலர். ஆஹா, ரொம்ப அழகா இருக்குதே. வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்கேன்? அப்பா, அம்மா, நானும். அப்பா நல்ல வேலை செய்யறாரு. நல்ல சொந்த வீட்டுல வசதியா இருக்கும். நம்ம 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நாம குடியிருப்போமா? ரொம்ப அவசரப்படுறீங்களே. உங்க ஆசை துடிப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் 1 மாதம் அவகாசம் கொடுங்க. எதற்காக மலரு? எங்க அப்பாக்கு சுகம் இல்ல. அது வரைக்கும் கண்டிப்பா காத்திருக்கிறேம்மா. இந்தாங்க மலர். ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க பணம் கொடுத்தது பெருசு இல்லைங்க. ஆனா நம்ம 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணோம். நாளைக்கு இதே நேரத்துக்கு இதே இடத்துல உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். கண்டிப்பா வந்துடுறேன் மலரு. அப்போ நான் வரட்டுங்களா? பார்த்து போ. அம்மா, 3 நாளா எதுவும் சாப்பிடாம இருக்கீங்களே, ஏதாச்சும் சாப்பிடுங்களாமா? நம்ம அப்பா திருந்தி வர்றதுக்காக தான்ப்பா இப்படி உபவாசம் இருந்து ஜெபிச்சுட்டு இருக்கேன். ஜார்ஜ், எதுக்குப்பா ஒரு மாதிரியா இருக்க? வேலையில யாராவது எதுனாவது சொன்னாங்களாப்பா? இப்படி அமைதியா இருக்கிறத பார்த்தா ஏதோ நடந்திருக்க மாதிரி தெரியுது. என்னப்பா, என்னாச்சு? சம்பளம் வாங்கிட்டு வரும்போது பணத்தை கவரோட பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்கம்மா. என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, பஸ் நெருக்கத்துல யாரோ எடுத்துட்டாங்கம்மா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஏன்பா, நீ பணம் கொண்டு வருவேன்னு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தேனே. ஆனா இப்போ அந்த பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டாங்களே. நான் என்னப்பா செய்வேன்? பரவாயில்ல ஜார்ஜ்,
நீ கவலைப்படாதப்பா. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்க கூடாதுன்னு நல்லா ஜெபம் பண்ணுவோம் வா. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா, போனால் போகட்டும் போடா. என்னங்க எதுக்குங்க இப்படி குடிச்சிட்டு ஆட்டம் போடுறீங்க? எப்படியெல்லாம் கர்த்தரோட நாமத்தை துதிச்சு பாடுவீங்க, இப்ப ஆண்டவரை தூஷணம் பண்றீங்களே. இனிமே எனக்கு இந்த வீட்டுல என்ன இருக்குது? உங்ககிட்ட இருந்த பணம் எல்லாம் போச்சேன்னு கவலைப்படாதீங்க, வேலை இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு பிறந்த 2 குழந்தைங்களும் உங்களை உயிரோடு உயிரா நினைக்கிற உங்க மனைவியும் இருக்குங்க, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. மனைவியா? உயிரோடு உடலோடு இணைஞ்சிருக்கிற மனைவியா? எதுக்குங்க இப்படி எல்லாம் சிரிக்கிறீங்க? அதெல்லாம் என் கையில பணம் இருந்த வரைக்கும் தான், கையில வேலை இருந்த வரைக்கும் தான். ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? இருக்கிறது தானே சொல்றேன். நீங்க ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்தீங்க, அப்ப சம்பள பணத்தை எல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட அப்படியே கொடுப்பீங்களே. அப்ப என்ன உனக்கு புருஷனா வச்சுக்கிட்டு இருந்த? அப்படி சொல்லாதீங்க. அப்போ உங்க மேல வச்சிட்டு இருந்த அதே அன்பும் பாசமும் மதிப்பும் மரியாதையும் குறையலைங்க. இப்ப கூட அதே அளவு பாசம் தான் இருக்குங்க, அது கடுகளவும் குறையலைங்க. சும்மா சத்தியம் தவறாத பத்தினி மாதிரி நடிக்கிறியே. என்னங்க என்ன சொல்றீங்க? என்ன பார்த்து இந்த வார்த்தையை சொல்றீங்களே, அப்படி நான் என்னங்க உங்களுக்கு குறை வச்சிட்டேன்? எல்லாத்தையும் விவரிச்சு சொல்லணுமா? இன்னும் உனக்கு புரியல? புரியும். இப்போ என்கிட்ட ஒன்னும் தெரியாத மாதிரி சமாளிக்கிற. இப்போ பட்டுன்னு சொல்லிடுறேன், என்ன ஒதுக்கிட்டு வேறு ஒருவனை வச்சுட்டு இருக்கிற. என்னடா செய்வ? மைக்கேல், நீ ஒன்னும் பேசாதப்பா, நீ ஒன்னும் பேசாத. என்னங்க, உங்களால நான் அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டேங்க. ஆனா இப்போ உங்க மனைவியை நீங்க பேசின பழிச்சொல்ல மட்டும் என்னால தாங்க முடியலைங்க, தாங்க முடியல. எனக்கு இதெல்லாம் தாங்கிக்க சக்தி இல்லைங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? ஐயா ஸ்தோத்திரம். சரியான நேரத்துக்கு உன்னை தேடி வந்துட்டாரு. நான் இருக்க மாட்டேன்னு நினைச்சு வந்தாரு. என்னை பார்த்ததும் என்ன பண்றதுன்னு சும்மா பதட்டம் பதட்டம். ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? தேவதாஸ் எப்போ கெட்டு போவான், என் பொண்டாட்டி எப்படி வசப்படுத்தலான்னு நினைச்சேன். அது இப்போ உனக்கு வசமா நடந்து போச்சுன்னு சொல்றேன். என்னங்க, உங்க நல்ல மாற்றத்துக்காகவும் இந்த குடும்பத்தோட சமாதானத்துக்காகவும் ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபிக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர் மேல இப்படி பழி சுமத்துறீங்களே, இது பெரிய பாவங்க, இது பெரிய பாவம். ஐயா நீங்க ஒரு நல்ல மாற்றத்தில் இருப்பீங்க, உங்களை பார்த்து நான் சந்தோஷப்படலாம்னு தான் உங்களை தேடி வந்தேன். ஆனா நீங்களோ? ஆமா, நானும் இருக்க மாட்டேன்னு நினைச்சு வந்தேன். நீங்க நல்லா ஆடி பாடி உல்லாசமா இருங்க, நான் போறேன். என்னங்க, என்ன தடுக்காது, விடு. நீங்க போக கூடாதுங்க. இனிமே எனக்கு இந்த வீட்டுல என்ன இருக்குது? என்ன விடு. ஐயா, என் கணவரை மன்னிச்சிடுங்க ஐயா, என் கணவரை
மன்னிச்சிடுங்க. உங்களை சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிட்டாருங்க. தயவு செய்து என் கணவரை மன்னிச்சிடுங்க. சிஸ்டர், உங்க கணவர் மேல எனக்கு கடுகளவு கூட வருத்தம் இல்ல. ஆண்டவரே, தேவதேஸ் ஐயாவை உம்முடைய பிள்ளையா வந்து எங்க முன்னால நிற்க வேண்டும் என்றுதான் எனக்குள்ள வேண்டிக் கொண்ட. கர்த்தர் சீக்கிரமாக அப்படியே செய்வார். உங்களுடைய பாடுகளும் நீங்க ஆண்டவரிடம் உபவாசித்து ஜெபிக்கிற உங்கள் ஜெபங்களும் ஒருபோது வீணாகாது சிஸ்டர், வீணாகாது. இப்போதும் இன்னும் தைரியமா கர்த்தருக்குள்ள செயல்படுங்க. அந்த பிசாசின் குறைய அனைத்தையும் ஆண்டவர் நிர்மூலமாக்க போகிறார். தலைவா, கும்பிடுறோம். கும்பிடுங்க. நம்ம வேலை ரொம்ப ஜோரா நடக்குது. நம்ம தேவதாஸ் குடும்பத்துல நம்ம பூந்து விளையாடுறது ரொம்ப ஜோரா இருக்குது. ஆனா தலைவா, இயேசுவின் நாமத்துல பிசாசின் கிரியைகளை அழிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது தான் கிட்டவே போக முடியல தலைவா. அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. அது நமக்கு சூடு வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா தீவிரமா வேலையை நடத்துங்க. மலர், 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 மலர். ஏமாத்திட்டா, நானும் ஏமான்ட்டேன். அவ வார்த்தையின் இனிமையால் என்னையே இழந்தேன். 1 மாசம் சம்பளத்தையும் இழந்தேன். அந்த பொண்ணு இனிமே வரவே மாட்டா. வேற பொண்ணு செட்டப் பண்ணி கொடுக்குறேன். என்னாச்சு? அழகான ஒரு பொண்ணை பார்த்தேன்டா, அவளுக்கே நான் கொடுத்துட்டேன்டா. மனோ, இவரும் நம்ம கேஸ் தான்டா. உன்னை ஜார்ஜ், உன்னை மாதிரி நாங்களும் ஏமாத்திட்டோம். அந்த பொண்ணு இதே போலவே நிறைய பேரை ஏமாத்தி இருக்கா. அவளை இனி பார்க்கவே முடியாது. அவளை பார்க்கறத விட்டுட்டு நாங்க சொல்றத செய். என்னடா செய்யணும்? இப்ப எல்லாத்தையும் சம்பாதிக்கலாம், வா. என்ன வழிடா? முதல்ல அதை இழு. டேய் ஜார்ஜ், அது கீழே போடுறா. என்ன சும்மா கத்திட்டு இருக்க? சிகரெட் பிடிக்கிறது எல்லாம் ஒன்றும் தப்பு இல்ல. இதுடா தப்பு இல்ல? ஆண்டவரை துதிக்கிற வாயில சிகரெட் பிடிக்கிறது தப்பு இல்லையா? போடுறா, அத கீழே போடுறா. வாயை மூடிட்டு போ. ஜார்ஜ், ஜார்ஜ், போகாதடா. உங்க அம்மா சொல்றத கேளுடா. ஆண்டவரே, என்னோட தேவனே, இதெல்லாம் என்ன போராட்டம் ஆண்டவரே. என் பையனை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த பிசாசின் பிடியில இருந்து எல்லாரையும் காப்பாத்துங்க ஆண்டவரே, எல்லாரையும் காப்பாத்துங்க. இப்ப என்னடா செய்யணும்? எங்க கூட சரியா செய்தீனா நிறைய பணம் கிடைக்கும் உனக்கு. சொல்லுங்கடா. இந்தா, முதல்ல இத கொஞ்சம் போட்டுக்கோ, அப்புறமா வேலையை ஆரம்பிப்போம். முதல்ல வேலையை சொல்லுங்கடா. ஸ்கூல் முடிஞ்சு ஒரு டீச்சர் அந்த பக்கமா நடந்து வருவாங்க. அந்த டீச்சர் மேரி குறைஞ்சது ஒரு 10 பவுன் நகையா போட்டிருப்பாங்க. இதை நான் ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு வரேன். இன்னைக்கு அந்த டீச்சர் மேல ஒரு அடி போட்டு அப்படியே நகையை அபேஸ் பண்ணிட்டு ஓடணும். எப்படி ஐடியா? உங்க வேலையே இதானா? ஆமாண்டா, இதை விட வருமானம் வேற எந்த வழியில வராது. பாவத்துக்கு எல்லாம் என்ன இழுக்காதீங்க. இந்த பாவம்லாம் சும்மா விடாது. ஐயோ, என்னை விட்டுருங்கப்பா. உங்க கூட சேர்ந்தா என் கதையே கந்தலாயிடும். நீ வரலன்னா போடா. ஆனா எங்களை ஏதாவது காட்டி கொடுத்த அதோட ஒன்ன மட்டும் இல்ல, உன் குடும்பத்தையும் சேர்த்து அழிச்சிடுவோம். இதெல்லாம் ஆபத்து, வேண்டாம்டா. இதெல்லாம் நிறைய பழகிட்டோம், எங்களுக்கு பயமே இல்ல. டேய் பிரசாத், வேகமா போலாம், வாடா.
போலீஸுக்கு ஃபோன் பண்ணுப்பா. நான் கிணத்துல விழுந்தவனை தேடி பார்க்குறோம். ஹலோ, போலீஸ் இன்ஸ்பெக்டரா? ஆமா சார், தங்கசாமி விவசாய பண்ணையில் ஒரு கொலை நடந்துருச்சு சார். கொலையா? ருக்குமணி டீச்சர் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த ஊரை சேர்ந்த 2 ஆசாமிங்க டீச்சர் மேல இருந்த நகையை பறிப்பதற்காக கொலை செய்துட்டானுங்க. விவசாய பண்ணையில வேலை செய்து கொண்டிருந்த நாங்க இதை பார்த்து ஓடி வந்தோம். அதுக்குள்ள ஒருத்தவன் ஓடி கிணத்துக்குள்ள விழுந்துட்டான். அவனை கிணத்துக்குள்ள நம்ம ஆளுங்க தேடின்னு இருக்காங்க. ஒருவனை பிடித்து வைத்திருக்கிறோம். உடனே வந்துடுறோம். இவன்தான் கொலை செய்தானா? ஆமா சார். எவ்வளவு துணிகரமா கொண்டுட்டீங்கடா. இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. அடுத்து உங்களுக்கு மரணம் காத்திருது உங்களுக்கு தெரியாதா? இப்படி திருடி கொலை செய்து வாழ்றது ஒரு வாழ்க்கையாடா? இப்படிப்பட்ட கொலைகாரங்க பூமியில இருக்கவே கூடாது. சார், கிணத்துல விழுந்த செத்துட்டான் சார். உயிரோட இருந்தாலும் மரணத்துக்கு தப்பவா போறான்? என்ன தனியா விட்டுட்டு போயிட்டியடா. இவனுக்கு அப்பாவா? ஆமாங்க சார். ஏன் கூட கூட்டிட்டு போலன்றியா? ஏயா புள்ள என்ன வேலை பண்றான், எப்படி வாழ்றான் என்றத பாக்குது இல்லையா? ஏதோ பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா போதுன்றீங்க. என்னடா வேலை செய்யறேன்னு கேட்பேன். அதெல்லாம் உனக்கு எதுக்கு? கொடுக்கத வச்சு குடும்பத்தை நடத்துன்னு சொல்லுவான். ஐயோ, தங்கமான டீச்சர் அம்மாவை இப்படி கொலை பண்ணிட்டாங்களே. இப்படிப்பட்டதான பாவிகளுக்கு உடனே மரண தண்டனை கொடுங்க சார். ஒருத்த கதையை முடிச்சிட்டா, இவனுக்கு உடனே தூக்கு தண்டனை கொடுங்க சார். நீங்க யாரு? இது அம்மா சார். இந்த 2 பாடியும் ஜிஹெச் கொண்டு போங்க. டாக்டர் செக்அப் முடிஞ்சோட பாடி வீட்டுக்கு வரும். ஏயா நின்றுக்கிற? ஐயா, பையன் பாடி எப்பயா வீட்டுக்கு வரும்? நாளைக்கு பகல் 2 மணிக்குள்ள வரும். இதோட செலவுக்கு ரூபாய் 10,000 ரெடி பண்ணி வை. இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போடு. அப்படியே கூட அட்ரஸ் சேர்த்து ஏது. அப்பா இயேசுவே, என் தேவனே, என் கணவரை கொண்டு வாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த பிசாசின் கிரியைகளை நான் அழிக்கிறேன். தேவனுக்கு சொந்தமான இந்த பிள்ளைகளை நாசப்படுத்துகிற பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்குகிறேன். அம்மா, அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. மன்னிச்சிட்டேன்ப்பா, மன்னிச்சிட்டேன். ஆண்டவர் உன்னை மன்னிச்சிடுவாருப்பா. அம்மா, ஆண்டவரை விட்டு உங்களையும் விட்டு கொஞ்ச தூரம் போயிட்டம்மா. நானு உங்க ஜெபத்தின் வல்லமைதாம்மா என்னை காப்பாத்தி கொண்டு வந்துச்சுமா. ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பிசாசின் பிடியில இருந்து உம்முடைய பிள்ளையை மீட்டு கொண்டு வந்தீரேப்பா, உமக்கு நன்றி. வாப்பா, சீக்கிரம் குளிச்சுட்டு வா, போய் ஜெபம் பண்ணலாம். அப்பாவும் ஒரு விடுதலையோட நிச்சயமா வருவாரு. என்ன செய்வது? பணமும் இல்லை, வேலையும் இல்லை, எனக்கு குடும்பமும் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளை இல்லை. எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது. இனி இந்த உலகத்தில் நானும் ஒரு மனிதனாக வாழவே முடியாது. இனி பூமியில நான் வாழ்ந்து என்ன லாபம்? இனி ஒன்றும் லாபம் இல்லை. இருக்கிற வரைக்கும் நான் அந்த பூமியில உயிரோடு வாழலாம். கையில இருந்ததெல்லாம் போச்சுதான். பாடவும் முடியாது, வாழவும் முடியாது. அதனால இப்ப நான் ஒன்று சொல்றேன், அது படிச்சு செத்துப்போ. பூமியில இனி வாழ்த்து லாபம் இல்லை. நீ ஏன் வேதனை படணும்? செத்துப்போ. எப்படி செத்து போறதுன்னு பாக்குறியா? அதோ பாரு, ஒரு பெரிய கிணறு, அதுல விழுந்துடு. இல்லைன்னா தூக்கு போட்டுக்க. இப்படி கஷ்டப்பட்டு
எதுக்காக வாழணும்? செத்துப்போ செத்துப்போ செத்துப்போ. ஆமா, என் மனைவி முகத்துல விழிக்க முடியாது, என் பிள்ளைங்க முகத்துல விழிக்க முடியாது. இனி இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே இல்லை, யாருமே இல்லை. நான் ஆண்டவரை விட்டு நான் செய்த பாவங்களுக்கு பரிகாரம் மரணம்தான், மரணம்தான். அதோ தெரியுது, அந்த கிணத்துல விழுந்து செத்து போ, அந்த கிணத்துல விழுந்து செத்து போறேன், செத்து போறேன். என்னிடத்தில் வருவோரை புறம்பே தள்ளுவதில்லை, என் கரத்தால் அணைத்துக் கொள்வேன், என் மடியில் சாய்த்துக் கொள்வேன். இயேசுவை இனி நம்பாத, நம்பாத, செத்துப்போ செத்துப்போ. என் மகனே, உனக்காகத்தான், உன்னை மீட்கத்தான், உன்னை என் கரத்தால் பரிசுத்தமாக்கத்தான் சிலுவையில் மரித்தேன். இப்பொழுது என் அன்பின் கரம் நீட்டப்பட்டிருப்பதை பார். உன்னை சேர்த்து அணைத்துக் கொள்ளத்தான், உன்னை பரிமாக்கி மீண்டும் தன் சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளத்தான். வா என்னிடம் வா. சாவறதுக்கு தயங்காத, நீ வேற எதையும் நினைக்காத. போ போ, இனி பூமியில வாழறதுல புண்ணியம் இல்லை. செத்துப்போ செத்துப்போ. ஆமா, நான் செய்த பாவங்களுக்கு எனக்கு இந்த உலகத்திலே வாழ்வே இல்லை, எனக்கு வாழ்வே இல்லை. இயேசுவே, நான் பெரிய பாவியா மாறிட்டேனே, சாகிறதை தவிர வேறு வழியே இல்லை. சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவது இல்லை என்று நீ செய்த எல்லா பாவங்களுக்காக விட்டு திரும்பி என் கட்டளைகள் எல்லாம் கைக்கொள். இன்னும் ஏன் தாமதம் பண்ற? செத்துப்பா செத்துப்பா செத்துப்பா. என் மகனே, நீ சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, உன் பாவ வழிகளை விட்டு திரும்பி நீ வா. ஆண்டவரே, என் பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும்? நீ செய்த எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விடுகிறேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன், இதற்காகவே சிலுவையில் மரித்தேன். உன் அன்புக்குரிய மனைவி உனக்காக வாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். மாற்றத்தோடு வர வேண்டும் என்று ஒவ்வொரு நொடி பொழுதும் துடித்துக் கொண்டிருக்கிறார். போ, உன் மனைவியிடம் போ. ஆண்டவரே, நான் ஒரு பெரிய பாவியாச்சே. உன் பாவங்களை நீ அறிக்கையிட்டால் பாவங்களை உனக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி உன்னை சுத்திகரிப்பதற்கு நான் நீதியும் உண்மையும் உள்ள தேவனாய் இருக்கிறேன். போ, இப்போதே நீ திரும்பி போ. அப்பா, என் ஆண்டவரே, என் இயேசுவே, என்னை மன்னியும், என்னை மன்னியும். நான் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னியும். என்னை மரணத்தின் வழியாக கடத்தி செல்லுகிற பிசாசே, போ போ. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள நாமத்தினால, அதிகாரமுள்ள நாமத்தினால உன்னுடைய கிரியைகளை அழிக்கிறேன். போ போ. மரணத்தின் வழியாக கடத்தி கொண்டு போகிற பிசாசே, உன் கிரியைகளை அழிக்கிறேன். போ போ போ. வேதமுத்து, ஓ வாங்க. ஐயா, எனக்கு இருந்த ஒரே பையன் செத்து போயிட்டாயா. கேள்விப்பட்டேன், ரொம்ப வருத்தப்படுறேன். இப்ப வருத்தப்பட்டு என்ன லாபம்? செத்து போனவன் திரும்பியா வரப்போறான். ஐயா, இன்னைக்கு 1 மணிக்கு பணத்தை கொண்டு வந்துருவாங்க, 3 மணிக்கு அடக்கம் பண்ணணும். ஐயா, அடக்கம் பண்ணுங்க. என்னையா சொல்றீங்க? உங்க வழியிலே நீங்க அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஐயா, பையன் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன். ஐயா, அடக்கம் பண்ண நீங்க தான் ஐயா வரணும். ஞானஸ்தானம் எடுத்தபடி ஒரு நல்ல கிறிஸ்துவ பிள்ளையா அவன் வளரலையே, நீங்களும் அவனை அப்படி வளர்க்கலையே. என்னையா சொல்றீங்க? ஆமா, நான் சத்தியத்தை சொல்லும்போது அது நீங்களும் உங்க மகனும் உதறி தள்ளிட்டீங்க. ஆலயமும் வேண்டாம், ஆண்டவரும் வேண்டாம், சத்தியமும் வேண்டாம், போதகமும் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. உலகத்தின் பாவங்களுக்கு அடிமையாயிட்டீங்க. இப்போ நான் என்ன செய்வேன்? ஐயா, நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம் ஐயா. கிறிஸ்தவ முறைப்படி அவனை அடக்கம் செய்ய வாங்க ஐயா. எப்படி, எந்த விதத்துல நான் அவனை அடக்கம் பண்ணுவேன்? நீங்களே சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்திருக்கணும், பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட்டு இருக்கணும். அப்படிப்பட்டவர்களை மரணத்தை அடக்கம் பண்ணாதான் ஆண்டவர் எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். இப்படி பிசாசுக்கு அடிமையாகி பாவங்களுக்கு செத்து போனா நான் ஆண்டவரை என்ன சொல்லி அடக்கம் பண்ணுவேன் சொல்லுங்க? அது மட்டும் இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இருக்கு. அதனால
நான் அவனுக்கு என்ன சொல்லி நான் அடக்கம் பண்ண முடியும்? அப்படின்னா நீங்க உங்க வழிப்படியே அடக்கம் பண்ணிக்கங்க, என்னால வர முடியாது. ஐயா, என் பையன் பாடி கொண்டு வரலையா? பணம் சொல்லியிருந்தான்ல, அதை கொண்டு வா. ஐயா, என்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான் ஐயா. எவ்வளவு? 8000 ரூபாய் இருக்குதுங்க ஐயா. சரி, 1 மணி நேரத்துல டெட் பாடி வந்துடும். ஐயா, அவனை இங்க கொண்டு வந்து அடக்கம் பண்றதுக்கு யார் இங்க வந்து கூட வர போறாங்க? யாரும் வரப்போறது கிடையாது. அப்படியா? போலீஸ் மூலமாவே நாங்க எரிச்சிடுறோம். இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போடு. அப்பா இயேசுவே, என் கணவரை கொண்டு வாரும், என் கணவரை கொண்டு வாரும். மழை செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை. நீர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்பா, என் கணவரை கொண்டு வாரும், என் கணவரை கொண்டு வாரும். என் கணவரை மோசப்படுத்தின பிசாசின் கிரியைகளை அழித்து போட்டு என் கணவரை கொண்டு வாரும். அப்பா, என் கணவரை கொண்டு வாரும், என் கணவரை கொண்டு வாரும், என் கணவரை கொண்டு வாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் அந்த பிசாசின் கிரியைகளை அழித்து போடுகிறேன். என் கணவரை கொண்டு வாரும். தேவாதி தேவனின் வல்லமை தினம் என்னை நடத்திடும் வல்லமை.
துரத்திடும் வல்லமை, சஞ்சலம் தவிப்பு எல்லாம் ஓடிவிடும் வல்லமை, சிலுவையில ஜெயமெடுத்த இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, 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 கிருபா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னோட கணவரை கொண்டு வந்துட்டீங்களே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபா, என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடுமா. என் அன்பு மனைவியை நான் வேதனைப்படுத்திட்டோமா, உன்னை தவிக்க வச்சிட்டோமா, உன் மேல போடக்கூடாத பழிய போட்டு உன்னை ரொம்ப பாடுபடுத்திட்டோமா. கிருபா, என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடுமா. என்னங்க அப்படிலாம் பேசாதீங்க, நீங்க எவ்வளவு உயர்ந்தவர் தெரியுமா. கிருபா, பிசாசு என்னை எடுத்துட்டு போய் இப்படியெல்லாம் என்ன சதி பண்ணிட்டாமா, என்ன சதி பண்ணிட்டாமா. என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. ஒன்றும் இல்லைங்க, என் கணவர் ஆண்டவர் என் கையில திருப்பி கொடுத்துட்டாருங்க. அதை நினைச்சு நான் இப்ப ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேங்க. ஒன்றும் நினைக்காதீங்க, இதெல்லாம் பழசெல்லாம் தூக்கி போட்டுடுங்க. எனக்கு நீங்க நல்ல கணவர் தாங்க. கிருபா, எனக்கு நீ ரொம்ப நல்ல மனைவிமா. என் அன்பு மனைவியே எப்படியெல்லாம் கலங்க வச்சிட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு ஆண்டவர் தைரியம் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாரு. நானும் நீங்க வந்துருவீங்கன்னு ரொம்ப தைரியமா தான் இருந்தேன். அப்பா, ஜார்ஜி, மைக்கேல், என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. பிள்ளைங்களுக்கு கூட நான் துரோகம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிடு. அப்பா அப்படி பேசாதீங்கப்பா. நீங்க வந்துட்டீங்களே, அதை விட மகிழ்ச்சி உலகத்துல வேற எதுவுமே இல்லப்பா. அம்மா கிருபா, நான் உடனே பாஸ்டரை பார்த்து ஆகணுமா. நான் முதல்ல பாஸ்டரை பார்த்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாத்தாமா எனக்கு ஒரு நிம்மதி வரும். நீங்க வீட்டுக்கு வந்த உடனே தெரியப்படுத்த சொன்னாரு. நாங்க உடனே போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறோம். நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. இல்லம்மா, நான் எதையும் சாப்பிட மாட்டேன். பாஸ்டரை பார்த்த பிறகுதான் நான் சாப்பிடுவேன். அது வரைக்கும் நான் சாப்பிடவே மாட்டேம்மா. இதோ உடனே போய் நாங்க கூட்டிட்டு வந்துடுறோங்க. ஏசப்பா உம்மை நான் விட மாட்டேன், அப்பா ஏசப்பா உம்மை நான் விட மாட்டேன், ஏசப்பா உம்மை நான் விட மாட்டேன், அப்பா ஏசப்பா உம்மை நான் விட மாட்டேன். என் உயிருள்ள நாள் வரையே ஏசப்பா உம்மை நான் விட மாட்டேன், அப்பா ஏசப்பா உம்மை நான் விட மாட்டேன்.
எண்ணில்லா நன்மைகள் எனக்கு நீ செய்தீர், என் மேலாளவில்லா பாசத்தை வைத்தீர். எண்ணில்லா நன்மைகள் எனக்கு நீ செய்தீர், என் மேலாளவில்லா பாசத்தை வைத்தீர். ஏசப்பா உம்மை நான் விடமாட்டேன், அப்பா ஏசப்பா உம்மை நான் விடமாட்டேன். உலகமாமிசம் இச்சைகளில் அழிந்தேன், உன்னதமானவர் சத்தியத்தில் பிழைத்தேன். உலகமாமிசம் இச்சைகளில் அழிந்தேன், உன்னதமானவர் சத்தியத்தில் பிழைத்தேன். ஏசப்பா உம்மை நான் விடமாட்டேன், அப்பா ஏசப்பா உம்மை நான் விடமாட்டேன். இயேசுவுக்காக நான் ஓடி முடிக்கணும், இன்ப கானானுக்குள் நான் செல்ல வேண்டும். இயேசுவுக்காக நான் ஓடி முடிக்கணும், இன்ப கானானுக்குள் நான் செல்ல வேண்டும். ஏசப்பா உம்மை நான் விடமாட்டேன், அப்பா ஏசப்பா உம்மை நான் விடமாட்டேன். ஏசப்பா உம்மை நான் விடமாட்டேன், அப்பா ஏசப்பா உம்மை நான் விடமாட்டேன். என் உயிருள்ள நாள் வரையில் ஏசப்பா உம்மை நான் விடமாட்டேன், அப்பா ஏசப்பா உம்மை நான் விடமாட்டேன். என் உயிருள்ள நாள் வரையில் ஏசப்பா உம்மை நான் விடமாட்டேன். பிரதர், ஐயா ஐயா ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. பிரதர், நீங்க என் கால்ல எல்லாம் விழக்கூடாது. நானும் உங்களை போல ஒரு மனுஷன் தானே. இல்லையா, இல்லை, நீங்க என்ன போல மனிதர் அல்ல, நீங்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். எங்களுக்கு போதித்து எங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பாதுகாத்து பரலோக ராஜ்யத்திற்கு வழி நடத்தும் தேவ தூதர். உங்கள் மேல சுமத்த கூடாத பழிய சுமத்தின இந்த பாவிய மன்னிச்சிடுங்க ஐயா. ஐயா ஐயா, இந்த பாவிய நீங்க மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க ஐயா. இப்போது இல்ல பிரதர், இப்போ இல்ல. என்றைக்கு என் மேல நீங்க பழி சொல்லும்படி சாத்தா உங்களை தூண்டி விட்டானோ அப்பவே நான் உங்களை மன்னிச்சிட்டேன். நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து
மனம் திரும்பி உங்கள் மனைவி பிள்ளைகளை தேடி வந்தவுடன் பரலோகமே சந்தோஷப்படுகிறது தெரியுமா? பிசாசு செய்த பெரிய சதி மோசத்திலிருந்து ஆண்டவர் உங்களை மீட்டுக் கொண்டார். அவர் தம்முடைய பிள்ளைகளை காத்து கொண்டார். இப்போது நமக்குள்ள பொங்கி வழிகிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நீங்கள் இந்த அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தில் வந்திருப்பது வேறு எந்த காரணமும் அல்ல. உங்கள் மனைவி ஆண்டவருடைய பாதத்தில் வடித்த கண்ணீர் தான், அவர்களுடைய வல்லமையான ஜபத்தினால் தான் இப்படிப்பட்ட மாபெரும் வெற்றியை நாம் கண்டிருக்கிறோம். கடந்த நாட்களை காட்டிலும் இனிவரும் நாட்களில் உங்கள் குடும்பத்தை பெரிதும் ஆசீர்வாதமாக கர்த்தர் நடத்த போகிறார். சோத்திரம் பிரதர். சோத்திரம். வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன் சார். உங்ககிட்ட நாங்க 4 பேரு வாங்கின 50,000 பணம் தாங்க சார். 4 மாதத்துக்குரிய வட்டி பணம் அடுத்த மாசம் கொடுத்துறேன் சார். நீங்க எனக்கு வட்டி கொடுக்க வேண்டாம். வட்டி வாங்குவது பாவம் என்று உணர்ந்துட்டேன். உங்க பெரிய மாற்றத்துக்காக நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் சார். நீங்க செய்த நன்மைக்கு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைத்திருப்பார். தேவதாஸ், வாங்க சார், வாங்க. தேவதாஸ், நியாயமில்லாமல் உங்கள் மேல் கோபப்பட்டு உங்களை வேலையிலிருந்து நீக்கிவிட்டு அது முதல் என் கம்பெனி பெரிய நஷ்டத்தில் போய் கொண்டிருக்கிறது. மறுபடியும் நீங்கள் வேலைக்கு வந்தால்தான் அந்த நஷ்டத்தை எங்களால் சரி செய்ய முடியும். உங்களை வேலையிலிருந்து விலைக்கு 5 மாதங்கள் ஆகிறது. இதில் 5 மாதத்தின் சம்பளங்கள் இருக்கிறது. இந்தாங்க, இதை பெற்றுக்கொண்டு நீங்கள் தொடர்ந்து வேலைக்கு வந்து விடுங்கள். சார், வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் வந்தால்தான் கம்பெனியை நல்லா நடத்த முடியும். வேலையில் சரியானபடி பிசினஸ் இல்லாததான் 4 மாதங்கள் கம்பெனியில் வேலை செய்தவர்களை நிறுத்திவிட்டேன். இப்பொழுது கம்பெனி நல்ல முன்னேற்றத்திற்கு பல ஏற்பாடுகளை செய்திருக்கிறேன். நிறுத்தின ஆட்கள் எல்லாம் வேலைக்கு வந்துவிட்டார்கள். கம்பெனியில் வேலை செய்கிற சிலருக்கு நீங்க பணம் கொடுத்திருப்பது எனக்கு தெரியும். நீங்க கொடுத்த எல்லா பணமும் உங்களுக்கு வந்துவிடும். ரொம்ப நன்றி சார். சார், இப்போ நான் குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டேன் சார். ரொம்ப நல்லது. உங்களை பார்த்த உடனே ரொம்ப மாற்றத்தில் வந்துட்டீங்கன்னு புரிஞ்சிட்டேன். இப்போ நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். கண்டிப்பா வேலைக்கு வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறேன் சார். போதகருக்கும் தேவதாஸ் குடும்பத்தார் அனைவருக்கும் இங்குள்ள யாவருக்கும் என் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. சென்று வருகிறேன். ஐயா, ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் போயிட்டு வரேன் தேவதாஸ். கண்டிப்பா வேலைக்கு வந்துடு. ஐயா, இந்த இக்கட்டான நேரத்தில் கர்த்தர் இவ்வளவு பெரிய அதிசயத்தை செய்து விட்டார். கிருபா, உன் ஜெபம் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்துமா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். தொடர்ந்து அதிசயங்களே காண்பீர்கள். ஐயா, என் மகன் செத்து போயிட்டான். கொள்ளையடிச்சான், கொலை செய்தான், மோசமான பாவங்களை செய்தான். பாவத்திலேயே செத்து போயிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் இந்த பாவிதாயா, இந்த பாவிதாயா. நானும் கெட்டு போயிருந்தேன். என் மகனையும் கெடுக்க வச்சேன். எப்படியானாலும் பணத்தை கொண்டு வாடான்னு இவனும் பணத்தை கொண்டு வந்து லாஸ்ட்ல பணமா போயிட்டான். நான் என்ன செய்யறது? ஐயா, தேவதாசு, என்ன மன்னிச்சிருப்பா. நீ பாவத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்ட. ஆனா நான் பாவத்தை விடல, போதகர் பேச்ச கேட்கல, கோயிலுக்கு போகல. அதனால என் குடும்பமே அழிஞ்சிருச்சுப்பா. ஐயா, உங்கள் குமுறுதலை ஆண்டவர் காண்கிறார். உங்களுக்கு உண்டானது எல்லாமே அழிந்து விட்டதே என்று வருந்த வேண்டாம். இதற்கெல்லாமே காரணம் நீங்கள் தான் என்பதை எப்போது நீங்கள் உணர்ந்தீர்களோ அப்பவே ஆண்டவர் உங்களை மன்னித்து விட்டார் என்பதை நம்புங்கள். இனிமேலாகிலும் ஆண்டவரை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஆலயத்திற்கு ஒழுங்காக வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து கொள்ளுங்கள்.
எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்கள். எந்த விதத்திலும் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்கள். ஜெபத்தின் வல்லமையால் சகோதரி கிருபா அடைந்த வெற்றியைப் போல கர்த்தருக்குள் வெற்றி வாழ்க்கை வாழுங்கள். இந்த பூமி நமக்கு சொந்தமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆயத்தப்படுங்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்.